எம்ஜிஆர் குழுமத்தில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் 19 டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, 3 மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. இது கலைவிழா, இந்த பல்கலைக்கழகத்திலே கலைவிழா நடத்த வேண்டும் என்று பிரசிடென்ட் அருண்குமார் முடிவெடுத்து உங்களை அழைத்திருக்கிறார்கள். யார் சீஃப் கெஸ்டாக வரணும்னு முடிவெடுக்கும் போது கல்ச்சரல் ப்ரோக்ராம் அதில் பாருங்கள், ரெயின் 25 காலையில் ரெயின் வந்துச்சா இல்லையா, 3 மணி கூட இந்த விழா நடக்குமான்னு தெரியாது. ஆனால் பேர் அழகாக வச்சுருக்காரு, ரெயின் 25. மழை வந்து 3 மணியோடு நின்று உங்களை மகிழ்விக்க வந்திருக்கு. யார் இதுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிடணும்னு முடிவெடுக்கும் போது இசை மன்னர்கள் சொல்லுவாங்க. அதில் ஸ்பெஷலிஸ்டாக மகிழ்விக்கும் மன்னர்கள். மகிழ்விக்கும் மன்னர்கள் யார் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று சுந்தர் சார், மிகப்பெரிய இயக்குனர். அடுத்து வைகை புயல் வடிவேல் அவர்கள். இவங்க 2 பேரும் சீஃப் கெஸ்டாக கூப்பிடணும்னு முடிவெடுத்து உடனே ஏசி அவர் அருண்குமார் வந்து இந்த கேங்கர்ஸ் வந்து பென்ஸ் மீடியா தயாரிக்குது. பென்ஸ் மீடியா மொத்தம் 5 படம் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து முதலாக சுந்தர்சி தான் துவக்கி வச்சார். அரண்மனை 3, அரண்மனை 4, அடுத்து காஃபி வித் காதல், இப்போ கேங்கர்ஸ். 12 வருஷமாக படம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிருந்த ஒரு படத்தை இயக்குனர் சுந்தர் சாருடைய முயற்சியில் இதை பென்ஸ் மீடியா ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மதகத ராஜா ரிலீஸ் பண்ணோம். அதனால் இந்த விழாவை எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில், ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த கலை விழாவிற்கும் சரி இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி மன்னராக இருந்து வாழ்ந்து முடிந்திருக்கிறார். ஆகவே இந்த மகிழ்விக்கும் மன்னர்களை அழைத்து இந்த கேங்கர்ஸை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து இன்று இந்த இடத்திலே கூட்டியிருக்கிறோம். வைகை புயலை பற்றி அதிகமாக சொல்ல தேவையில்லை. 300 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார்கள். ஐயா, இன்னும் 300 படம், மேலும் 300 படம் நீங்கள் நடிக்கணும். சுந்தர்சி கிட்டத்தட்ட 30 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் காப்பரர் சொன்ன மாதிரி இன்னமும் என் பேரன் பேத்திங்க அந்த அரண்மனை 4 பாட்டு போடாமல் சாப்பிட மாட்டாங்க. அப்படி மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார் என்று சொன்னால் அது சுந்தர்சி தான். 12 வருஷம் பொறுத்து ஒரு படத்தை சூப்பர் டிப்பார் ஹிட் ஆக்கணும்னு முடிவு பண்ணுறதும் சுந்தர்சி தான். அவருக்கு சுந்தர்சிக்கு இணை சுந்தர்சி தான், வேறு யாரும் அதை இருக்க முடியாது. எங்களுடைய குடும்ப நண்பர், அவர் நாங்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வைகை புகழ், அவர் உலகம் புகழ் வாய்ந்தவர். இன்னமும் அவருடைய எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, NS கலைவாணருக்கு அடுத்து நம்முடைய நாகேஷ் தான். நாகேஷுக்கு அடுத்து மிகப்பெரிய இசை மன்னர், சிறப்பிக்கின்ற மன்னர், சிரிப்பு மன்னர் வைகை புயல் வடிவேல் அவர்கள் தான். இந்த 2 பேரும் ஒரு பெரிய விசேஷம். 15 வருஷமா இவங்க 2 பேரும் ஒன்னா சேரல. 15 வருஷத்துக்கு பின்னால பென்ஸ் மீடியா தான் அவங்கள ஒன்னா சேர்த்திருக்கு. அதில் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. ஆகவே இந்த படம் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும். அதுவும் யாருடைய முன்னால இதை ரிலீஸ் பண்றோம்? எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய வருங்கால டாக்டர்கள், வருங்கால இன்ஜினியர்கள், வருங்கால MBA பட்டதாரிகள் முன்னால, ஒரு இளைஞர்கள் முன்னால, மாணவர்கள் மத்தியில் இதை கொண்டு வந்திருக்கோம். ஆகவே உங்கள் அனைவரும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் வந்து கேட்டு எப்படி இந்த மாதிரிலாம் பண்றது, அண்ணன் தான் வந்து கத்துக்கோ. பாரு அங்க பாரு, காதுல அந்த ரிங்கும் அவரோட செயினும் என்ன ஸ்மார்ட்டா இருக்குது. புரியுது, அதுதான் இன்ஸ்பயர் ஆகிக்கிறேன். அடுத்தபடியாக கூப்பிட்டுருக்கேன். சோ அடுத்ததா வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், உங்க எல்லாருக்கும் நடிகரா ரொம்ப பிடிக்கும். அதோட முக்கியமா என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எப்படி தட்டுனீங்க அப்படின்னா, லைஃப்ல வந்து ப்ராப்பரான கருத்து, சரியான லெசன்ஸ், அவரோட ஸ்பீச்சை கேட்டு நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்ல இருந்தாலும் பெருசா வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு எங்க எல்லாரையும் வந்து அவரோட அந்த ஸ்பீச்சஸ்னால வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கு. தினம் ரீல்ஸ்ல இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கு. எங்களை மைண்ட் கோபி அண்ணா அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். சூப்பர், உண்மையிலே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன் அஞ்சனா அவர்களே. ஏன்னா அவங்களோட வார்த்தைகளை பார்த்து நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
பசங்க கேட்டிருப்பாங்க தெரியுமா, டெய்லி நீங்க பேசுறதுல அவங்களாம் கொஞ்சம் வெறியாகி நாளைக்கே போய் சாதிக்கிறேன்டா, அந்த அளவுக்கு நீங்க வந்து எல்லாரையும் வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரையும் ப்ளீஸ் ஜாயின் அஸ். அண்ட் அடுத்ததா வந்து அகைன் a very 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 amazing performer. ஸ்கிரீன்ல வந்தா வந்து அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருவாரு. அவர் அந்த படத்துல இருக்காரு அப்படின்னா அந்த படத்துல ஏதோ ஒன்று இருக்கும்பா வித்தியாசமா அப்படிங்கிற அளவுக்கு அவரோட ரோல்ஸ் எல்லாம் அப்படி சூஸ் பண்ணி நடிக்கக்கூடிய ஒருத்தர். எல்லாரையும் சிரிக்கவும் வைப்பாரு, பயங்கரமா வில்லத்தனமா நடிக்கவும் முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாமா? நாங்க எல்லாருமே ஆசையா கூப்பிடுற பாக்ஸ் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது மொத்த டேலண்ட்ஸும் அப்படியே வந்து மேடை ஏறி நிற்கும் போது இன்னும் ஒருத்தரை கூப்பிட்டா அப்படியே ஒரு ஹோல்சமா இருக்குங்கிற ஃபீலிங் தானே? அமேசிங்கா இருக்கும். கண்டிப்பாக கூப்பிடலாம். எஸ், கூப்பிடுங்க. நானே கூப்பிட்டுட்டேன். எஸ், ஆஃப் கோர்ஸ். ஓகே. சோ இன்னும் ஒரு மிக மிக சிறந்த நடிகர், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அத்தனை பேரையும் கண் கலங்க வைக்கவும் முடியும், நல்லா காமெடி பண்ணி சிரிக்க வைக்கவும் முடியும். அண்ட் நடிகையா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தோணிடும்ல ஸ்கிரீன்ல, அந்த மாதிரி ஒரு நடிகர் தான். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் முனிஷ்காந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர் வந்து ஒரு கட்டத்துக்குள்ள அடக்கவே முடியாது, அவர் இதுதான் பண்ணுவார் அதுதான் பண்ணுவார்னு சொல்லி. இளைஞர்கள் இளைஞிகள், ஸோ தயவு செஞ்சு நண்பா நண்பீஸ் எல்லாரும் உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். இளைஞர்கள் இளைஞர்கள் உடனே முன்னாடி ஃபேக்கல்டி மட்டும் தான் எந்திரிச்சு குதிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களே இளைஞர்கள் தான், யங்ஸ்டர்ஸ் அவங்க தான். அவங்கள விட இவங்க தான் எங்க இருக்காங்க. உண்மையிலே வந்து இந்த யங் மைண்ட்ஸ் இருக்கும் போது தான் இந்த காலேஜே பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட் பாக்குறோம். அண்ட் இந்த நேரத்துல சில கேள்விகள் வந்து இவங்கள்ட்ட அப்படியே போயிடலாம். அண்ணே அண்ணே வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணே. அதாவது எனக்கு முதல் கேள்வியே என்னன்னா, அதாவது நீங்களும் சுந்தர்சி அண்ணனும் கிட்டத்தட்ட எவ்வளவு படங்கள் எவ்வளவு வருஷம் பந்தம் இது? ஏன்னா சொல்லுவாங்கல்ல, அதாவது வெங்கட் பிரபு எப்படி பிரேம்ஜி இல்லாம படம் எடுக்க மாட்டாரோ அந்த மாதிரி சுந்தர்சி அண்ணன் நீங்க இல்லாம படம் எடுக்க மாட்டாரு. அதனாலதான் இந்த கேள்வி ஸ்பெஷலா உங்கள்கிட்ட. 35 years. வாவ் பா. படங்கள் வந்து 30 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். வாவ். எனக்கு தெரிஞ்ச கேங்கர்ஸ் ஐ திங்க் 36வது படம்னு நினைக்கிறேன். சூப்பர், பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கைஸ். 36 வருஷம், எப்ப 36 வயது நிலைன்னு படமே வந்துருச்சு. 36 வருஷமா வந்து ஒரு நட்பு வந்து நீங்க இன்னும் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் சொல்லிட்டே போகலாம். ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் கேங்கர்ஸ், நான் உங்க ரோல் பத்தி. இதில் ஒரு ஹெச்எம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து பல வருஷம் கழிச்சு வடிவேலனோட நடிக்கும்போது நடிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஒரு பக்கம் ஒரு பயம் அதிகம். சுந்தர் சார்ட்ட சொன்னேன், தலைவர் ஃபஸ்ட்டு சீன் வச்சிடாதீங்க, கண்டிப்பாக என்னால் ஒரு 10 டேக் 12 டேக் எடுப்பேன். ஏன்னா வின்னர் நடிக்கும்போது நான் எவ்வளோ டேக் வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும். ஏற்றி விட்டு இறக்கி விட்றா, அந்த ஒரு ஷாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 12 டேக் வாங்கினேன். மொட்டை வெயில் ட்ரிவாண்டத்தில். சுந்தர் சார் சொல்கிறாரப்பா, இதுக்கு மேலே ஃபிலிமும் இல்லை, என்னால் பொறுமையும் இல்லை, இந்த ஒரு ஷாட் முடிச்சிருந்தாரு. பட் அதே வைப்பு தான் வந்து நான் கேங்கர்ஸ் நடிக்கும்போது ரொம்ப பயந்து நடந்தேன். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் இத்தனை வருஷம் பழக்கமானாலும் அண்ணனோட நடிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா அவர் வந்து எங்கள் ஐயா சொன்ன மாரி கடவுள் அருள் பெற்றவர். மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் எங்கள் டயட்டரோட காம்பினேஷனில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும். தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். மைக் அப்படியே பாஸ் பண்ணுங்க. எப்போ எப்படி இப்படி இளமையா இருக்கிறதுன்னு மட்டும் போகும்போது டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. எனக்கும் ஆசைக்கும் அதேதான். அண்ணன் பேசுங்க. அண்ணன் வணக்கம்ண்ணே. வணக்கம். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அண்ணன் வந்து இந்த தம்பியான்னு கூப்பிடுற வார்த்தையிலேயே வந்து எல்லாருமே மெல்ட் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் போன பாதையில நிறைய முட்கள் இருந்தது, அதெல்லாம் அகட்டிட்டு படிக்கட்டுகள் இருக்கிற இடம் மட்டும் சொல்றேன், நீங்க ஏறி வாங்க தம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணே, கேங்கர்ஸ்ல உங்களுடைய ரோல் பற்றி. உண்மையிலே இந்த புகழ் எல்லாம் இயக்குனர் மட்டுமே சாரும். பிச்சோனாக்கு முதல்ல நன்றி சொல்லணும். பிச்சோனா தான் முதல்ல எஸ்எம்எஸ் அமைச்சு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, கோபி எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. அண்ணா நான் இங்கே தான் இருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு. நீ ஒரு நாள் வாடா அப்படின்னு. சரி, நான் அப்போ இந்த படத்தில் கமிட் ஆகிட்டேன், நீ நடிக்கிற அப்படின்னு. பயங்கர சந்தோஷம். இன்னொரு பக்கம் பெரிய பயம். சுந்தர்சி சாரை தூரத்தில் இருந்து பார்த்துருக்கேன் நான். எப்படி இருப்பார், பெருசாக கோவப்படுவாரா அப்படிலாம் இருந்தது. நாங்கள் ஹோட்டலில் தங்கும்போது அண்ணா வந்து சார் வந்து பெரிய பேசியிருந்தார். முதல் டைம் கை கொடு சொல்ல கை அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. 6 அடி 2 அங்குலம் ஹைட்டு, கை வந்து பயங்கர சாஃப்டாக இருந்தது. பயங்கர சார் அவர் அப்படி தான் இருப்பாரா இல்லை கை மட்டும் சாஃப்டாக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே ஷார்ட்டுக்கு ஒரு சொல்ல அப்படி தான் இருப்பார். சார் கூட 1000 படம் பண்ணலாம், நீ எவ்வளோ படம்னு அடிக்கலாம். ஏன்னா கோபமே வராது அவருக்கு. பெரிய கஷ்டப்படுத்த மாட்டார். என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணால் போதும் என்பதை ரொம்ப அழகாக தெளிவாக புரிய வைப்பார். ரொம்ப ஜாலியாக நடிச்சு நம்மள. பெரிய சந்தோஷம் எனக்கு. எங்கள் மக்கள் எல்லாருமே சிறந்த மக்கள். அவங்க கூட நடிக்கும் போது நானும் நல்லா நடித்தேன் அப்படின்னு நினைத்து எல்லா மக்களும் இங்கே இயக்குனர் சாரும். எனக்கு சின்ன வயசுல காலேஜ் படிச்சது பெரிய ஆசை, வடிவேலன் கூட பண்ணணும் அப்படின்னு. அண்ணா கூட பண்ணும்போது அவர் பிறவி கலைஞர். அவர் மைமர், சூப்பர் மைமர் அண்ணன். அண்ணன் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளாம் சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். அவர் உடல் மொழி அப்படி இருக்கும்.
ரெண்டு பேரோட காம்படிஷன் அப்படி சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகிட்டு தம்பியா. இதில் நன்றி சொல்ல விஷயம் தான் ஏடி தம்பி எல்லாருக்கும் பெரிய வாழ்த்து, வெங்கட் சாருக்கு பெரிய வாழ்த்து சொல்லணும், பத்ரி சாருக்கு பெரிய வாழ்த்து. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கட்டு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அதுக்கு பெரிய நன்றி ஐயா. ஏடிஸ்க்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி, அந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக சிறந்த படமாக இருக்கும், அதில் மாற்றுக்கருத்துகள். அருள் இன்னும் வரல, அருளோட அவரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அண்ணாவும். அவர் சார்பாக அவருக்கும் அண்ணாக்கும் பெரிய வாழ்த்துக்கு சொல்லிடுறேன். வாழ்த்துக்கள். இந்த மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் போய் படம் பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ தேங்க்யூ முனிஷ்காந்த் சார். சார் உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்கா இருக்கு சார். ஆமா சார், ஜாலியா இருக்கு பார்த்தாலே. எனக்கு பரபரப்பா இருக்கு. இல்ல அண்ணே, உண்மையிலே வந்து உங்களை பார்க்கும்போது சில பேரை பார்க்கும்போது ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியா இருக்கும், நல்ல வெள்ளந்தியான மனுஷன்ப்பா இவரு அப்படின்னு வாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு முழு உதாரணமே நீங்க தானே. அந்த அளவு வெள்ளந்தியான மனிதர், நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வுள்ள ஒரு கலைஞர், நல்ல ஒரு பெர்ஃபார்மர். ஆனா உங்களுக்கு கேங்கர்ஸ்ல அது மட்டும் இல்லாம இப்போ நீங்கள் ஒரு நடிகனாக இருந்திருக்கீங்க போது, நான் சுந்தர் சி சாரோட படம் பண்ணணும், ஒரு காமெடி நடந்தால் அவங்களோட படம் பண்ணோம்னா நம்மளோட லைஃப் வந்து அப்பா ஓரளவு செட்டில்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் சுந்தர் சி சாருக்கும் இருக்கக்கூடிய பந்தம், நீங்கள் இந்த கேங்கர்ஸில் இணைஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் சாரை மீட் பண்ணது சில வார்த்தைகள். நான் அந்த கலகலப்பு 2ல சாரை மீட் பண்ணேன். நான் அப்பயே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டைரக்டர் இல்லாமல் நல்லா விசாரிப்பார், எல்லா இதுவும் கேட்பார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சம்பாதிச்ச காசுலாம் சேமிச்சு, இந்த அளவு உள்ளே போய் ஒரு கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் கலகலப்பு 2க்கு பிறகு சார் கூப்பிடவே இல்லை. நானும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போகிறவங்க வரவங்கலாம் நேரடியாக சார்ட்டே கேட்டேன், சார் நீங்கள் போகல முடிச்சு கொஞ்சம் பொறுங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேங்கர்ஸில் வடிவேலனோட நான் 2வது படம் நாய் சார் ரிட்டனுக்கு பிறகு வடிவேலனோட நடித்தது. அது எனக்கு பெரிய இதாக இருந்துச்சு. சரி, இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சுருக்காங்களோ அப்படின்ட்டு. இந்த படத்தை பொறுத்தளவு நான் எதுவுமே பண்ணலை, ஏன்னா 2 பெரிய ஜாம்பவான்களும் இருக்காங்க. அதனால் அவங்க சொன்னதை நான் அதை மட்டும் நான் செஞ்சேன். இதில் ஒரு பார் ஓனராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த கேங்கர்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கேலப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சூப்பர் சூப்பர்ண்ணே. நடித்த சக நடிகர்களுக்கும் நன்றி, எல்லா ப்ரொடக்ஷனுக்கும் நன்றி, தயாரிப்பாளர் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். பக்ஸ் சார், அதாவது நீங்க நடிச்சாலே அந்த படத்துல பக்ஸ் காசு அள்ளுங்கிற மாதிரி தானே, அப்படி ஹிட் ஆயிடுது சார். அவ்வளோ நல்லா இருக்கு எல்லாமே. வருதோ இல்லையோ பேர்லயாவது இருக்கணும்ல சார், காசு ஆமா வரணும், பேர்ல இருக்கணும்ல. அது கரெக்ட். காசு வரணும்னா பேர்லயே இருந்தா நல்ல தானே. கரெக்ட், உண்மையேதான். நியாயமா தான் பேசியிருக்காரு. நான் கூட வந்துட்டு ஆஷ்காஷ்னு மாத்திக்கலாம்னு இருக்கேன், ஆஷிகாஷ் அப்படின்ற மாதிரி. இல்ல கேஷ் வரும் அப்படின்றதுக்காக தெரியல. சூப்பர். பக்ஸன் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது இப்ப சில பேருக்கு தான் வந்துட்டு படங்கள் வந்து அடமொழி ஆகும். நிழல்கள் ரவி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஜெயம் ரவி அந்த மாதிரிலாம். இப்போ ரவி மோகனா மாறிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த பக்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா மாறி இருக்கு. ஸோ ஆனால் நீங்க வந்து பொதுவாக ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் பண்ணாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரை விட்டு வெளில வந்து உங்களை அடிக்கணும் போலே இருக்கும். அதே சமயம் ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் பண்ணீங்கன்னா கட்டி பிடிக்கணும் போல இருக்கும், சரி இப்படி நடிக்கிறான் அந்த மனுஷன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி ஒரு சீனை வந்து பர்சீவ் பண்ணுவீங்க? அண்ட் சுந்தர் சி அண்ணனோட இப்போ அவங்களோட யூனிவர்ஸ்குள்ளே அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே போகும்போது எப்படி நீங்கள் ரெடி ஆவீங்க? அண்ட் எப்படி ஓப்பன் பேப்பராக போயிடுவீங்களா? நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு அது மோஸ்ட்லி ரைட்டிங்கில் இருக்கும், டைரக்டர்ஸே வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் இன்ஸ்பிரேஷன் வருது. சுந்தர் சி சார் படத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஒரு 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 ஜென்டில்மேன் டைரக்டர், எந்த இதுவுமே கிடையாது. எந்த ஒரு இவ்வளோ படம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பெரிய ஹிட்டு. சார் கூட நான் ஒரு 30-35 டேஸ் இருந்தேன். அந்த 35 டேஸில் அவர் ரொம்ப பெருமையாக சொன்னது ஒரே விஷயந்தான். என்னென்னா, சார் பண்ண 30 படத்துலேயும் ஒரு 30 என்ன சொல்லுவீங்க, லைட் பர்சன், கிரெயின் பீப்புள், இந்த மாதிரி ஒரு 30 பேர் வேலை பார்க்குறாங்க எல்லா படத்துலையும். அந்த ஒரு விஷயத்தை தான் சார் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னது. ஹேட்ஸ் ஆஃப் யூ சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஸோ இது பெரிய பிளெஸ்ஸிங். அதோட பெரிய போனஸ் என்னென்னா, வடிவேலண்ணன் கூட வடிவேலண்ணனை வந்து தேட்டரில் பார்த்து ரசித்து ஒரு சாதாரண ரசிகன், என்னைக்காவது அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பட் அவர் கூட ஒரே ஃப்ரேமில் இருப்பேன்னு
ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருமே வந்து எவ்வளோ பேர் இருந்தாலும் வந்து அந்த அழகான கேரக்டர்ஸ் பண்ணுறவங்க வந்து அந்த படத்துக்கு பில்லர்ஸ் மாதிரி அப்படிங்கும்போது 4 தூண்களும் பலமாக அமைஞ்சாச்சு நம்மளோட கேங்கர்ஸ்க்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அண்ட் டெஃபினட்டாக வந்து படம் பார்த்துட்டு நாங்கள்லாம் வந்து பயங்கரமாக என்டர்டெயின் ஆக போகிறோம்னு உங்கள் 4 பேரை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து தெரிஞ்சது. தேங்க்யூ சார். அந்த கேட்கலையா, தயாரிப்பாளர்கள் ஏசிஎஸ் சார், அருண் சார், மதன் சார், கேங்கர்ஸ் படக்குழுவினருக்கும் மாணவரியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஏதோ வந்தவன் டக்கு டக்குன்னு பேசலாம், கூட்டத்தை பார்த்தா பக்குன்னு இருக்கு. கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் ஒரே தலையா தெரியுது. வழக்கமா ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது தான் நாங்கள் அரங்கம் நிறைந்த காட்சிகள், அரங்கம் நிறைந்த அதிரும் காட்சிகள் பார்த்துருக்கேன். இது ஆடியோ ரிலீஸ்க்கே ஒரு அரங்கம் நிறைந்த ஆடியோ ரிலீஸா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த தயாரிப்பாளர்கள் ஏசிஎஸ் சார், வருண் சார்களும் அவர் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் சார். இப்பதான் தெரியுது ஏன் ஆடியோ ரிலீஸ் இங்கே வச்சிருக்காங்கன்ட்டு. ஏன்னா ரேங்க் இல்லாத ஸ்டூடெண்ட் கூட ஒருத்தர் 2 பேர் இருப்பான், ஆனா கேங் இல்லாத ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கூட இருக்க மாட்டான். அதனால கண்டிப்பா இது கேங்கர்ஸ் தான், இது நம்ம படம், இது நம்ம படம். அண்ட் கேங்கர்ஸ் வந்து உண்மைக்குமே ஒரு பெரிய ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட். ஏன்னா படம் எப்போ ஆரம்பிச்சோம், எப்போ ஷூட் பண்ணி தெரியாது. அரண்மனை 4 ஒரு பெரிய ஹிட்டிங்லாம் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அரண்மனை 4க்கு அப்புறம் டைரக்டர் சுந்தர்சி சார் வந்து அடுத்தது என்ன மாதிரி படம் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணும்போது நல்லா அவர் எப்போ கமர்ஷியல் கிங் டைரக்டர், கமர்ஷியலா ஒரு கலகலப்பா ஜாலியாக ஒரு படம் பண்ணணும்னு சொன்னாரு. அப்ப எல்லாருக்கும் இருந்த ஒரு வந்து வடிவேல் நம்ம ஒரு ஜாயின் பண்ணுவோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி சொன்னோம். இதே எண்ணம் வடிவேல் சாருக்கும் இருந்திருக்கு. சுந்தர் சார் சொல்லி ஒரு படம் பண்ணலான்ட்டு கரெக்டா ஒரு 1 ஃபைன் டே சுந்தர் சாரும் வடிவேலும் ஒன்னா மீட் பண்றாங்க. அவங்க ஆபீஸ்ல மீட் பண்ணி என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பேசி ஒரு லைன் ரெடி பண்றாங்க. சொல்லிட்டு வந்து மறுநாள் டிஸ்கஷன் போறோம், ஒரு ரிசார்ட் டிஸ்கஷன் போறோம். டைரக்டர், நானு, மனோ 4 பேர் டிஸ்கஷன் போறோம். போனா அப்படி ஒரு வைப் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஏன்னா சில ப்ராஜெக்ட் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம், இன்னர் ஆர்டிஸ்ட், இன்னர் காஸ்டிங், இது மாதிரி ஜானர் பண்ணலாம் நம்ம டிசைட் பண்ணுவோம். பட் சில ப்ராஜெக்ட் கடவுள் டிசைட் பண்ணுவான், இதை பண்ணுங்கடா கரெக்டா இருக்குன்றாங்க. அது மாதிரி கடவுள் மிஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் போய் டிஸ்கஷன்ல உட்காந்த மொமெண்ட்ல இருந்து அப்படி சீனா போட்டுது. நம்ப மாட்டீங்க, ஒரே வார்த்தை ஸ்கிரிப்ட் ஓவர், ஸ்கிரிப்ட் பவுண்ட் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் ஆர்டிஸ்ட் பேசுறாரு, ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடைக்கிறாங்க. 3வது வாரம் ஷூட்டிங் போயிட்டோம். இது சத்தியமான உண்மை. இந்த டிஸ்கஷன் பண்ணது 3வது வாரம் ஷூட்டிங் போயிட்டோம் நாங்க படத்துக்கு. அதே மாதிரி நார்மலா ஒரு படம் ஆர்டிஸ்ட் செலக்ஷன் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டிஸ்ட் எழுதுவோம். இந்த கேரக்டர் நல்லா இருக்கும், இவங்க அவைலபிலிட்டி இல்லை அப்படி வேற ஆர்டிஸ்ட் போன ஆப்ஷன் எழுதுவோம். இதுல எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா எழுதணுமோ, அது மைண்ட் கோபி சார் இருக்கட்டும், அருந்தா சார், முனிஷ்காந்த் இருக்கட்டும், பக்ஸா இருக்கட்டும், எல்லாம் யார் கேத்ரின் வாணிபோது யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம், அத்தனை பேர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவைலபிள் இருக்காங்க. சரி டெக்னீஷியன் போலான்னு பார்த்தா உடனே கிச்சா, குருராஜ் சார், எடிட்டர், இவங்க எல்லாமே டக்குன்னு அவைலபிள் ஆகிறாங்க. டைரக்டர் மட்டும் ஒரு என்னன்னா ஒரு நல்லா யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா அதை ஓப்பனா டக்கு நாங்க சொல்ல மாட்டேன் நல்லா ஒர்க் பண்றேன்னு. அதனால நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா அவங்க அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல இருப்பாங்க. ஒரு ஆள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் இருந்தாங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட் நல்லா பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இது டைரக்டரோட சூட்சமும். அந்த வகையில் எல்லா ப்ராஜெக்ட்லையும் சமீபத்தில் வந்து எல்லா ப்ராஜெக்ட்லையும் கிச்சா சார் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் குருராஜா இருக்கட்டும், எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அத்தனை எஃபர்ட் இந்த படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ண 2 நாள்லேயே இது ஒரு 15 கோடி வியூஸ் போயிருச்சு இந்த படம், இந்த ட்ரெய்லரு. அந்த அளவு இவங்களுடைய அத்தனை பேர் ஒரு எஃபர்ட்ஸ் இருந்திருக்கு. அண்ட் கேங்கர்ஸ் வரும்போது இப்போ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு, வடிவேல் போய் மீட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த டீம்லேயே நகரம் மறுபக்கம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 5 வருஷத்துக்கு டீம்ல திருப்பி ஒர்க் பண்ண ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். வடிவேல் போய் மீட் பண்ணி சீன் சொல்கிறோம். 5 வருஷம் முன்னாடி வடிவேல் நான் பார்த்துருக்கேன். திருப்பி 5 வருஷம் கழிச்சு போய் பார்க்குறேன் வடிவேல். என்ன ஒரு எனர்ஜிங்க, என்ன ஒரு எனர்ஜிங்க. அது ஒரு 100 படங்கு அண்ணனோட ஹியூமர் சென்ஸ் 100 படம் அதிகமாகிடுச்சு. ஒரு இன்ச்சு குறைய நாள் பார்த்தா 100 படம் அதிகமா இருக்கு. நாம ஒரு பஞ்சு சொன்னா அண்ணன் 4 பஞ்சு அடிக்கிறார் பதிலுக்கு. நாம மிரண்டு போய் உட்காந்துருக்கோம். அப்படி இன்னும் டைரக்டர் சொல்லவே வேண்டாம். இது என்ன சொல்றது, அவர் எல்லா விதமான காமெடி ஹேண்டில் பண்ணிட்டாரு. நீங்க கலகலப்பாட்ட ஒரு ஃபுல் டைம் காமெடி, அண்ட் தியா குமார்னா ஒரு ரொமான்டிக் காமெடி, அரண்மனை சீக்வல்னா அது ஒரு ஹாரர் காமெடி, இப்போ ஹீஸ்ட் காமெடி, டார்க் காமெடி. அவர் காமெடியில் இருக்கிற எல்லா காமெடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு சார். ஸோ அதனால தான் நீங்களா சோஷியல் மீடியா ஒரு கிங் ஆஃப் காமெடி ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க. டைரக்டர் கிங் ஆஃப் காமெடினா வடிவேல் காமெடி கிங். ஸோ இந்த 2 கிங்கும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி கிங்டம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த கேங்கர்ஸ் உண்மையை சொல்ல போனா. அதே மாதிரி ஒரு சொல்றாங்க 5 வருஷம் கேப்னு 2 பேர் கிடையாது. அது கேப் இல்லைங்க, அது ஒரு பவர் நேப். அந்த பவர் நேப்புக்கு அப்புறம் நான் பாக்குறேன் என்ன ஒரு 2 பேரும் ஒரு வேவ் லென்த் கெமிஸ்ட்ரி, அது ஒரு இணைப்பு நான் கூட இருந்து விட்னஸ் பண்ணிருக்கேன். அவங்க 2 பேருடைய அந்த இணைப்பெல்லாம் சும்மா ஃபார் இன்ஸ்டன்ட் எப்படின்னா வடிவேல் எப்பயுமே வழக்கமா எப்படின்னா ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னா நேரம் கேரவன் போயிடுவாரு, மேக்கப் கேப்பெல்லாம் போட்டு காஸ்டியூம்லாம் ரெடி ஆகி போயிட்டு ரெடி தகவல் சொல்லி இருப்பாரு. டேரக்டர் கரெக்டாக ஷார்ட் வச்சிருவாரு, வந்துருவாரு, ஸ்பாட் 2 பேர் மீட் பண்ணுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ராசஸ் என்னன்னா
டைரக்டர் வந்து டே பை டே மெனக்கட்டிட்டே இருப்பார். ஒரு சீனுக்கும் இந்த சீனை எப்படி பண்ணலாம், இந்த சீனை எப்படி பண்ணலாம், பெட்டர் பண்ணிட்டே இருப்பாரு. ஷூட்டிங்க்கு முன்னாடி நைட்டு பேசுவாரு, திருப்பி ஷூட்டிங் அன்னைக்கு காலையில பேசுவாரு. இப்படி சீன் பெட்டர் பண்ணிட்டு ஒரு டைலாக் லாக் பண்ணுவோம். காலை டைரக்டர் உட்காந்து காலைல 7 மணிக்கு டைலாக் லாக் பண்ணிட்ட பிறகு எல்லாம் கரெக்டாக படிச்சு பார்ப்பாரு. படிச்சு பார்த்து சார் சில பெட்டர்மெண்ட்லாம் பண்ணுவார், கரெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக சார் சொல்லுவாரு, வடிவேலன் வந்துட்டாரு, தகவல் வரும். சார் வடிவேலன் வந்துட்டாரு, நான் கேரவன் போய் பார்த்து வரேன் சார். கிளம்பும் போது டைரக்டர் சொல்லுவாரு, வெங்கட் எல்லாம் ஓகே, அந்த 3வது பக்கத்துல 3வது லைன் மட்டும் அண்ணன் ஒத்து பாரா பாத்துக்க போங்கன்றுவாரு. சரி சார், அண்ணன் நேரம் உள்ள போறேன் கேரவன்ல. போனா கேரவன்ல போய் வடிவேல்ட்ட உட்காந்தா அண்ணன் சீன் அண்ணன் படிச்சுக்காரங்க கட்டிருப்பாரு. படிச்சு காமிச்சோன்னே அண்ணன் டக்கு டக்கு நாங்கள் வாய்க்கு வர பஞ்சு கட்ட கட்டுன்னு போடுவாரு. சரி, ஒரு காமனா ஒரு டெலைவ் பண்ணுவோம். ஒரு டேலாக் ரெடி ஆயிடும். ரெடி ஆகிட்ட பிறகு கரெக்டாக இங்கே டேரக்டர் என்ன சொல்லி அனுப்பினாரோ அதை சொல்லுவாரு. வெங்கட் 3வது பக்கத்தில் 3வது லைன் மட்டும் வேணாம், அது வேற போடுவோம். ஸோ எங்கேயோ இருந்து டேரக்டர் சொன்னது இங்கே இவர் சொல்லுவார். அதே சரி ஓகே, அங்கேயே சின்ன சின்ன பெட்டர்மெண்ட் டேலாக் பண்ணிட்டு கிளம்புவேன் கேரவன் விட்டு. இப்போ இவர் சொல்லுவார் வடிவேலன், வெங்கட் கடைசி லைன் போட்டிருக்கீங்களா, அது அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு பார்த்துக்கேன்பாரு. திருப்பி இவர்கிட்ட கொண்டு வந்தா இவர் எல்லாம் சார் உடனே டேரக்ட் ரெடி ஆச்சு சார் அப்படின்னா ஷார்ட் பண்ணி டேரக்ட் பார்ப்பாரு. பார்த்தா கடைசியாக படிச்சு பார்த்து இந்த கடைசி லைன் மட்டும் வேணாம், மற்றதெல்லாம் ஓகே இருந்தாரு. அப்படி ஒருத்தர பார்த்துக்காங்க. இவருக்கு என்ன செட் ஆகும், இவர் எதை ஒத்துப்பாரு அவருக்கு தெரியும், அவர் எதை ஏற்றுப்பாரு எதை செய்வாரு அவருக்கு தெரியும். இப்படி ஒரு வேவ் கெமிஸ்ட்ரி நான் ஹீரோ ரெண்டு பார்க்கல, இவர் 2 பேருக்குள்ள பார்த்துருக்கேன். அதனால எனக்கு வந்து என்ன சொல்றது, மூலமா தான் வடிவேலனுக்கும் சுந்தர்சிக்கு இல்லாத ஃபேன்ஸ் கிடையாது. நான் ஒரு ஃபேனா ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு நாளும் அவங்கள என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஸ்பாட்ல. அண்ட் கமிங் டு த ப்ரொடியூசர்ஸ், ஏசிஎஸ் சார், இந்த கேங் 4வது ப்ரொடக்ஷன் நான் ஒர்க் பண்ணுறேன் ஏசிஎஸ் அவங்க டீம் கூட. பட் உங்களுக்கும் எங்களுக்கும் ஏசிஎஸ் மூலமாக ஒரு சின்ன கனெக்ட் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா நீங்களாம் இங்கே வந்து படித்து தயாராகி ரெடியாகி வெளியே வேலைக்கு போறீங்க. நாங்கள் வெளியே ரெடியாகி தயாராகி இங்கே வேலைக்கு வந்திருக்கோம். ஐ மீன் ஏசிஎஸ் படம் பண்ண வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இது பிறந்த வீடுனா எங்களுக்கு இது புகுந்த வீடு. ஸோ 2 பேருமே வீட்டோட பேரை காப்பாற்றுவோம் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஆல், இவ்வளோ பெரிய பேஷன்ஸோட இருந்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ஒரு ஃபேன் பாயா அடுத்து எப்போ சுந்தர் ஸ்டேஜுக்கு வருவாரு, எப்போ வடிவேலன் ஸ்டேஜுக்கு வருவாங்க, அவங்க பேச்ச கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் வெயிட்டிங். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு 5 கட்ட பண்ண பண்ணிருக்காரு வடிவேலன். அது நீங்க படத்துல பார்க்கும்போது ட்ரைலர்ல ஒரு கிழவன் கட்ட பாட்டி கெட்டப்லாம் வந்திருக்கும். நீங்க பார்க்காத 2-3 கெட்டப்லாம் படத்துல இருக்கு. அப்படி ஒரு கெட்டப்புக்கும் அண்ணன் எவ்வளோ அங்கே மெனக்கெட்டிருக்காரு எனக்கு தெரியும். அந்த கெட்டப் கேட்டாம பாடி லாங்குவேஜ் கொடுப்பாரு. அதே டப்பிங்ல பாத்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் மேட்ச் பண்ணி ஒரு 5 வெரைட்டி ஆஃப் மாடுலேஷன் கொடுப்பாரு அண்ணன். அதான் நான் பார்த்து அசந்திருக்கேன் அண்ணன் கிட்ட. ஒரு சின்ன வார்த்தை தான், இப்போ நிறைய விஷயங்களும் உரை எழுத முடியாது, செய்யுள் பாடல் உரை எழுதுற மாதிரி அண்ணன் சின்ன சத்தத்துக்கே உரை எழுதியிருக்காரு. இப்போ சாதாரணமாக ஒருத்தர் பேசுறாங்க வச்சுங்களேன், ஆஹா அப்படி கேட்போம். ஆனால் அண்ணன் அதுக்கு உரை எழுதுவார், ஆஹா அப்படி அது ஒரு உரை எழுதுவார். அப்படி சின்ன சின்ன சத்தங்களுக்கு அண்ணன் ஒரு பெரிய உரை எழுதியிருக்காரு. அது மாதிரி இந்த படத்தை ஒரு சீன் வரும். ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு வில்லன் கிட்ட மாட்டிப்பார் அண்ணன். அங்கே ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிடுவார். நம்ம என்ன பண்ணுவோம், வில்லன் கிட்ட மாட்டி எஸ்கேப் பண்ண அம்மா அப்படின்னு போகல. அது மாதிரி இப்போ அண்ணன் கிட்ட வந்து ஷார்ட்டு வில்லன் கிட்ட மாட்டிப்பாரு. வில்லன் திரும்பி பார்ப்போம், அண்ணன் தப்பிச்சிருவாரு. அம்மா அப்படின்ட்டு நாங்கள் ஸ்பாட்ல டப்பிங்ல பாக்குறேன். சரி அம்மா அப்படி சொல்ல போறாரு அண்ணன் பார்த்தா நாம என்ன சொல்லுவோம், அம்மா தப்பிச்சோண்டா அப்படின்னா அண்ணன் எங்கிருந்தோ வருதுங்க சவுண்டு அம்மா அப்படின்றாரு. அது ஒரு மனுஷனுக்கு முகம் நடிக்கலாங்க, குடலு ஈரல் கல்லீரல் எல்லாம் நடிக்குதுங்க ஒரு மனுஷனுக்கு. அப்படி ஒரு என்ஜாய் பண்ணோம் நாங்கள் ஃபேனு. இது கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பெருசா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷம். இந்த டே இஸ் வெரி சார், இந்த ஓப்பனிங்கே சூப்பராக சார். தேங்க்ஸ் டு ஏசிஎஸ் டீம் சார், மதன் சார், அருண் சார், ஏசிஎஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த படத்துக்கு ஃபன்னுக்கு நாங்கள் கேரண்டி, ஹிட்டுக்கு நீங்கள் தான் கேரண்டி. இது நம்ம படம். தேசிய தியேட்டரில் போயிட்டு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க. ஏப்ரல் 24 ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் பாருங்க, ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க. இன்னொன்று டேரக்டர் சுந்தர்சி சாரும் சரி, வடிவேலனும் சரி, அவங்களோட மிகப்பெரிய பலமே அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஸோ அவங்க படங்கள்லாம் மட்டும் ஃபேமிலி மொத்தமாக படம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளவங்க அவங்க பலமே. தயவுசெய்து ஃபேமிலி படத்தை பாருங்க. தேங்க்யூ ஆல். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. அண்ட் எஸ் சார், நீங்க சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்காக டேரக்டர் சுதர்சி சாருக்கும், ஏசிஎஸ் பென்ஸ் மீடியா மற்றும் வந்து அபினி சினிமேக்ஸ் இவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுதர்சி சாரோட ஒர்க் பண்ணுறேன் நான் 3வது படம். ஆக்சுவலி கான்சிக்யூட்டிவாக நான் அவரோட ஒர்க் பண்ணுற 3வது படம். அது மட்டும் இல்லை, நான் அவரோட நான் வந்து இதனோட 12வது படம் ஆக்சுவலி. ஆனால் என்னோட கடைசி 7 படங்களில் அவர் இருந்திருக்காரு. ஒரு நடிகராகவோ, தயாரிப்பாளராகவோ, இல்லை டைரக்டராகவோ கடைசி நான் ஒர்க் பண்ண 7 படங்கள் அவர் இருந்திருக்காரு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேடையில் நான் அவருக்கு மிக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். ஸோ அதே மாதிரி அபினி சினிமேக்ஸ் குஸ்டம் மேடம்க்கும், ஏசிஎஸ் பென்ஸ் மீடியா அருண்குமார் சார் மற்றும் மதன்குமார் சார், ஸோ இவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லப்பட்டிருக்கேன்.
ஸோ சுந்தர் சார் பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு படம் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது சொல்லிடுவாரு, அதாவது இந்த படம் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது இந்த படம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காமெடி படம் தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது வந்து விஷுவலாகவும் ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை ப்ரொவைட் பண்ணுறோம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அது கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம வந்து இது காமெடி படத்துக்கு பின்னாடியே சின்ன ஒரு கிரைம் இருந்தே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம விஷுவலாக என்ன பண்ணணுமோ அப்படின்றதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா உதவியும் பண்ணார். ஸோ அதுதான் அன்னைக்கு விஷுவலாக பார்க்கறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கு எனக்கு பக்கத்துலமா இருந்த வந்து ரைட்டர் வெங்கட் சார், ஆர்ட் டைரக்டர் குருராஜ் சார், மற்றும் என்னோட டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ண ஃபைட் மாஸ்டர் ஆசிரியர் சார். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு கோஆபரேட்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே தொடர்ந்து நான் ஒரு 3 படமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள்லாம் ஒரு ஒரு ஃபேமிலியாகவும் டீமாகவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ ரொம்ப நன்றி. எல்லாரும் தேட்டரில் படத்தை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சூப்பர். அண்ட் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். இப்போ எல்லா விதமான படம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு நகைச்சுவை படம் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதில் ரொம்ப சிறப்பாக பண்ணுறது வந்து எங்கள் டைரக்டர் உண்மையிலே சுந்தர்சி சாரோட இதை வந்து நினச்சி பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு 4 பேரை சிரிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப நம்ம பிரயத்தனை பண்ணோம். ஆனால் இவ்வளோ ஒரு தேட்டரில் இவ்வளோ கோடிக்கணக்கான மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு அவர் பிரயத்தனை பண்ணுறாருன்னு பார்க்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப பின்னாடி இருந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். முதல்ல உங்களெல்லாம் சிரிக்க வச்சு மகிழ்ச்சியில் ஆழ்த்துறதுக்கு ஒரு படம் 24ஆம் தேதி வரப்போகுது. அது எல்லாரும் தேட்டரில் போய் எல்லாரும் பார்த்து எல்லாரும் சந்தோஷமாக குடும்பத்தோடு நீங்கள் படம் பார்த்து எல்லாருமே வந்து சந்தோஷப்படணும். அதுக்கு என்னோட டைரக்டர் சாரையும் என்னோட ப்ரொடக்ஷன் டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எங்களோட மியூசிக் லேபிள் சரிகமா அவங்களுக்கும் எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சத்யா அவர்களோட அந்த பாடல்கள் அந்த மியூசிக் வந்து மக்கள் கொண்டு போய் சேர்த்துது அவங்க தான். கண்டிப்பா சரிகமா வந்து எல்லார் வீட்லயுமே வந்து இருக்கும். சரிகமா கார்வான் அப்படின்னு சொல்லி அவங்களோட இது வந்து ரொம்ப ஒரு ட்ரேட்மார்க்கான ஒரு விஷயம். அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் கேங்கர்ஸ் அண்ட் உங்களுடைய பாடல்களுக்கு நாங்கள் அடிமை. ஸோ ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நான் சுந்தர் சி சாரோட 3வது படம். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வடிவேலு சாரோட காம்பினேஷனில் நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஃப்டர் 15 இயர்ஸ் எல்லாருமே நம்ம எல்லாம் வடிவேலு சாரோட பயங்கர ஃபேன் நம்ம. ஸோ எப்படி நம்ம வந்து இளையராஜா பாட்டு இல்லாமல் நம்ம எப்படி தூங்க முடியாது, அது மாதிரி வடிவேலு சாரோட காமெடி இல்லாமல் நம்மெல்லாம் இருக்கவே முடியாது. மீம்ஸில் இன்னும் அவர் வந்து ட்ரெண்டிங்கில் தான் இருந்துக்கிட்டே இருக்காரு. இந்த மூவிக்கு அப்புறம் இன்னும் மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் வர போகிறாரு. அந்த மாதிரி அவ்வளோ செம்ம காமெடி இருக்குதுல்ல. ஏன்னா இந்த படம் நான் தான் ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். சாங்ஸுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த மூவியில். தேங்க்யூ சார், சுந்தர்சி சார், ரொம்ப நன்றி எனக்கு. ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் என்னுடைய நன்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். உண்மையிலே வந்து உங்களுடைய பாடல்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஜானரும் போடுவீங்க. அதில் தான் நீங்கள் ஜித்து அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சாங் ஒன்று நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுடைய இளைஞர்கள் இளைஞர்களுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு பாடல் இன்னைக்கு இங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம பசங்களுக்காக இது எக்ஸ்க்ளூசிவ் நம்மளோட டீம் கேங்கர்ஸ்ல இருந்து சாங் இல்ல இங்க ஆக்சுவலா நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். உங்களுடைய சாங் ஸ்கூல் சாங் அது வந்து பெர்ஃபெக்ட்டா காலேஜ்லயே வந்து நம்ம ப்ளே பண்றோம். சோ உங்களோட சேர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். யா ப்ளீஸ். தேங்க்யூ. அது என்ன சார் உங்க ஹீரோயின்ஸ் மட்டும் உங்க படத்துல நடிச்ச உடனே இன்னும் ஒரு 100 டைம்ஸ் வேற மாதிரி பயங்கரமா தெரியுறாங்க கண்ணுக்கு. அது என்னன்னு தெரியலையே, என்ன மாயமோ மந்திரமோ. எல்லாருமே இப்படி அழகா இருந்தாங்க. ஏற்கனவே அழகா இருக்கவங்கள மெருகேற்றி வச்சிருக்கீங்கிற மாதிரி தான் இருக்காங்க. லுக் சோ பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் இந்த தருணத்துல எங்க எல்லாருக்கும் பிடித்த இன்னொரு அழகி, நாங்க வந்து டிவியில பார்த்து ரசிச்ச ஒருத்தங்க, ஒவ்வொருத்தர் வீட்டுலயும் அவங்கள வந்து அவங்களோட பொண்ணாவே பார்க்க வச்ச ஒருத்தங்க, அங்கிருந்து அப்படியே சினிமாக்கு ஜம்ப் ஆனா பா என்ன அழகா இருக்காங்க, என்ன அழகான பொண்ணு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காத கல்யாணம் பண்ண அளவுக்கு எல்லா பசங்களும் ஃபீல் பண்ண வச்ச ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப டேலண்டட். இல்ல இந்த ஜக்லிங் பண்ற மாதிரி ஒரு 4-5 மைக்க கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. ப்ளீஸ் ஒன்னு வச்சுக்கோங்க. சாரி. ஓகே.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயங்கரமாக ரெடியாகி வந்திருக்கீங்க. அதாவது என்னோட தொழிலே வந்து இந்த ஹேண்ட்பேக் சீக்ரெட்ஸு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் என்னோட வேலையாகவே இருக்கும். யாரும் எடுத்துட்டு வரல. ஆனால் இவங்க பாருங்க இப்படி ஒரு அவுட்ஃபிட்டு செம்மையாக இருக்கு. அந்த லிப்ஸ்டிக் ஷேட் இஸ் அமேசிங், சூப்பருங்க. இவங்க என்ன கிரெடிட்ஸ் கொடுத்தாலும் இப்படிதான் பார்ப்பாங்க போல. ஒரு மாதிரி கேவலமா பார்த்தாங்க. அது யூசுவலா எல்லா ஹீரோயினும் பார்க்கறது தான். பட் இருந்தாலுங்க a few words about எங்களுடைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்காக how is Chennai and how is Ganges is happen அந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா it's a very good help for usங்க. So you want me to speak now? அப்பாடா ஓ இதத்தான் இவ்வளவு நேரம் சொன்னியா அப்படின்ற இத புரிய வைக்கிறது இததான் ராத்திரி பூரா உட்கார்ந்து ஓட்டிட்டு இருந்தியான்ற மாதிரி ஆயிடுச்சு. ப்ளீஸ் பேசுங்க. Hi everybody, hi ACS. I love the energy, I just love it. Let's hear another shout for Gangers. Show us your energy ACS. பெரிய கை தட்டு பெருசா கத்துங்க. ஆசிரியர் தெரசாவே எனக்காக கத்துங்கடான்னு கேட்கும்போது சும்மா இருந்தா பசங்க எப்படி? ஆமா. ஒரு வாட்டி உங்க மாச காமிச்சிருங்க பாப்போம் நம்ம பாப்பாக்காக. முன்னாடி இருக்க ஃபேக்கல்டில கொஞ்சம் கத்தலாம். பாய்ஸ் ஃபேக்கல்டி ப்ளீஸ். பாய்ஸ் ஃபேக்கல்டி So sweet, so very cute. I'm so glad that we decided to have our pre-release event here. I mean, I don't think we could have had a better venue. I mean, look at you guys. Look at this. It's just absolutely fantastic. So thanks for having us, and we're really happy to be launching our film and having our big pre-release with you guys to share it with you. Thank you for being here. Well, as you've seen in the trailer, I play a teacher in a small town school. It's very cute, and I just want to give a huge shout out to everyone who is part of the team. So a lot of my co-stars, Munish Kant and Mind Gopi and Vichu and Bucks, of course. So, you know, I work with them quite a bit in the film. And I have to speak about Vadivelu sir. This was my very first film with him. Of course, you know, I've seen so much and I know so much about his work, so I was a little nervous the first day when I had to shoot with him. What I really love about him, and I mean this from the bottom of my heart, is he's such an actor through and through. The way he changed get-ups 5 and 6 times, my favorite would have to be the one where he comes, you know, dressed as a lady. I actually couldn't, he came in front of me and I was like, he was just looking and I'm like, okay, there's someone new on the set here today. So that's just how amazingly he changed his get-ups. He loves to sing in between shots. I mean, I think he's got a lovely voice. It was just so sweet to work with you. And he's such a nice, friendly person. Satya has done our music. He's done a fantastic job. Thank you for that. All of our technicians, Kicha, Mukesh, Praveen, and of course, a huge shout out to these wonderful guys, Badri and Venkat. I don't know if Badri is here, but Venkat, yes. Been fantastic throughout the film. Benz Media and ACS, thank you for producing this film. And last but not the least, this is the third time that I've worked with Sundar C. And what can I say? This is the first time I've acted with him though. So this experience was different from the last two. I'm really in awe of how he could handle both jobs so perfectly. He didn't seem stressed. He did it rather effortlessly. We shot this film, I think in about, say 4 months. We were done with everything. It was such a quick film. And that is because of fantastic pre-planning on his part. I really like the kind of films that he makes. I like that space. I like how he thinks as a director. And he's an absolute thorough gentleman. Such a wonderful person. So thank you so much for thinking for me. And I wish you and I wish all of us the very best. Thank you ACS for letting us host this on your campus. Thank you guys. Have a fantastic evening. Gangers is going to be a lovely ride. I think it's going to be the first wholesome entertainer this year in Tamil cinema, so do not miss it. And please watch this film on theaters from the 24th of April. Thank you very much. Thank you so much. Amazing, amazing. Thank you. So, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா அவங்க என்ன பேசுனாங்கங்கறத அப்படியே வந்து ஆஷிக் உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுவாங்க. இல்ல எனக்கு வந்து ஃளைட்ல
வாணி போஜன் அவர்கள் பேசுங்க. உங்களுக்கு தான் எல்லாம் கத்துறாங்க, பேசுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட எனர்ஜி பயங்கரமாக இருந்தது. இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண அத்தனை பசங்களுக்குமே ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆரம்பிச்சாங்க, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அதுவும் சாருக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட படத்தில் ஐ திங்க் ஃபர்ஸ்ட்டாக ஒரு பெரிய ஆடியோ லான்ச் வந்து நீங்கள் தான். ஸோ நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நினைக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் பேசுறதுல. என்னாச்சு மீராக்காவா? அதானே. லவ் யூ தேங்க்யூ ஸோ மச். நான் சுந்தர்சி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவர் அட்லீஸ்ட் 2-3 படமாவது என்னை கூப்பிட்டு இது பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கு நான் வந்து கண்ணை மூடிட்டு நம்ம யாருக்கு இந்த ரோல் வந்ததாலும் பண்ணியிருப்பாங்க. யாருமே இல்லை. இந்த பக்கம் சுந்தர்சி சார், இந்த பக்கம் வடிவேலு சார், வேறு என்ன வேணும்? எதுவுமே வேண்டாம். சில பேர்லாம் வந்து நம்ம நடிக்கணும்னு ஆசைப்படுவோம், அவங்க நடிக்கிறது நம்ம தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரியான ஒரு கூட்டணி நான் சொல்லுவேன். அண்ட் தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ். சுந்தர்சி சார் பற்றி ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். ஆஃப்கோர்ஸ் வடிவேலு சார் பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க, வி ஆர் ஆல் டயர்ட் ஃபேன்ஸ் சாரோட. சுந்தர்சி சார் பற்றி ஒரு சின்ன விஷயம், ஹி இஸ் வெரி ஹானஸ்ட், ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு ஹியூமன் பீயிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இது மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணுறதுல நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கைஸ், லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பேசுனதுக்கு, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். லவ் யூ. எஸ், கண்டிப்பா. அதுதான். என்னது டான்ஸ் ஆடணுமா 2 பேருமா? ஆமா தானே? ஆஹா, சூப்பர். எனக்கு அப்படிதான்ப்பா கேட்டுச்சு. அப்படிதானேப்பா கேக்குது? உனக்கும் அப்படிதானேப்பா கேக்குது? கிஸ்க்கு தான் கேட்கிறது. எனக்கு அப்படிதான்ப்பா கேட்டுது. ஓகே, மைக்கை நான் கேப்சர் பண்ணிக்கிறேன் வழக்கம் போல. ஒரு 2 ஸ்டெப் கல்ச்சர் வந்துட்டோம். சும்மா ஒரு ஸ்டெப். ஓகே சோ சுந்தர்சி சார் வந்தாச்சு. கண்டிப்பா நம்மளோட முக்கிய தலைவர் வந்து கூப்பிட்டே ஆகணும். எனக்கு தெரிஞ்சது 3 புயல் நம்ம தமிழ்நாட்டை போட்டு தாக்குனது. ஒன்னு இசை புயல், ஒன்னு நடன புயல், இன்னொன்னு வைகை புயல். ஆமா. அண்ட் என்ன பாடி லாங்குவேஜ், அதாவது அவர் சொல்ற மாதிரி தான் நடிச்சா பயங்கரமா இருக்காரு, சிரிக்க வச்சா நம்மள உருண்டு உருண்டு சிரிக்க வைக்கிறாரு. கிளேடி கெட்ட போட்டா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் போயிடுவாங்க ஓரமா, அந்த அளவுக்கு அழகா இருக்காரு. ஆஹா, நல்லா இருக்குல்ல? எனக்கு வந்து இந்த காம்பினேஷனை பார்க்க எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ண வச்சிட்டீங்க சார். ஆமா, அதாவது யூடியூப்ல திருப்பி அதாவது பழைய படங்கள் அவங்க நடிச்ச படங்களே பார்த்து இப்போ ஃப்ரெஷ்ஷா கேங்கர்ஸ் வர போறாங்க பாத்தியா, ஏப்ரல் 24. அப்படி இருக்கு எனக்கு. அண்ணே வணக்கம்ண்ணே, சந்தோஷம்ண்ணே உங்களை சந்திச்சதுல. சலூன் கடை சண்முக மொமெண்ட்னு எனக்கு. அந்த மைக் வேணாமா, நீ பேசுற மைக் நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வர. ஓகேண்ணே. சார் அது எங்களுக்கு வேணா ஆஃப் பண்ண மைக்க கொடுத்துருங்க, அதுதான் பெட்டர். வந்து எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு அதிர்ச்சியில் இருக்கேன். நாங்கள் வந்தோம், முன்னாடி உட்காந்தோம், ஆஷிக் அஞ்சனா முகத்தை பார்த்தோம், எங்கள் கூட இருந்த ஆர்டிஸ்ட் முகத்தெல்லாம் பார்த்து பேசிட்டு இருந்தோம். இங்கே ஸ்டேஜில் வந்தால் தான் தெரியுது இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்ட்டு. உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என் முதல் படம் பண்ணும்போது நான் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஹீரோவுக்கு கூட போயிருந்தேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கலாய்ச்சதெல்லாம் பார்த்துட்டு லைஃப்பில் நீ காலேஜ் ஃபங்க்ஷன் மட்டும் போகக்கூடாதுன்னு நினச்சி இந்த 30 வருஷத்தில் எத்தனையோ காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் போனதில்லை, ஏசிஎஸ் கான்வெகேஷனுக்கு தான் வந்துட்டு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வந்து உங்களோட வைப், அந்த சந்தோஷத்தெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ வருஷம் இதை மிஸ் பண்ணிட்டோமே உண்மையாக மனசு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இனிமேல் நிறைய காலேஜுக்கு போகணும். ஏன்னா உங்களோட பவர், நீங்கள் கொடுக்குற வைப் வந்து எங்களுக்கு பவர் ஏறுது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஆதரவு இல்லாமல் நாங்கள் இந்த ஸ்டேஜில் யாரும் நிற்க முடியாது. தேங்க்யூ வெரி மச். இந்த ஸ்டேஜில் வந்து நானும் வடிவேலனும் இப்போ அஞ்சனா சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஸ்டேஜில் இறதுக்கு நானும் பல வருஷமாக காத்துட்டு இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான படம் கொடுக்க உழைச்சிருக்கோம். நீங்கள் தான் பார்த்துட்டு அது எப்படி நல்லா இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லணும், ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சொன்னாங்க பேக் டு பேக் என்னோட சக்ஸஸ்ன்ட்டு. அந்த வெற்றிக்கு பின்னாடி நம்ம உழைக்கிறோம். ஆனால் உழைப்புக்கு பின்னாடி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் இருந்தால் அது கொடுக்குற பலம், தைரியமே வேறு. அந்த வகையில் வந்து என்னோட மூத்த அண்ணன், மதிப்புக்குரிய சேர்மன் திரு ஏசி சண்முகம் சார் அவர்கள், என்னுடைய அன்பு தம்பி பிரசிடன்ட் மதிப்புக்குரிய திரு
ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த வெற்றிகளையோ இந்த படங்களையோ கொடுத்துருக்க முடியாது. என் மேலே அவங்க வச்ச நம்பிக்கை எனக்கு மேலும் மேலும் பயத்தையும் உழைக்கணுங்கிற வெறியும் கொடுத்துருச்சு. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நாங்கள் படமாக வந்திருக்கோம். ஸோ அது படம் ஆரம்பித்த கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா வெங்கட் சொல்லிட்டாரு. நிறைய இனிமையான கதைகள் இருக்கு. ஆனால் நிறைய பேச வேண்டியிருக்கிறதுனால இப்போதைக்கு நான் ஷார்ட்டாக பேசிக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். எல்லாருமே நினச்சிருப்பீங்க கேங்கர்ஸ்ன்னு ஒரு வார்த்தை ட்ரைலர்லேயே வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லைன்ட்டு. ஆக்சுவலாக படம் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் விதை போட்டது அண்ணன் வடிவேலில் தான். இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணி அங்கேருந்து ஒரு சின்ன அந்த நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்த விதை தான் வந்து இன்றைக்கி இந்த படமாக அவங்க முன்னாடி வந்து நிற்குது. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த படம் வந்து உண்மையை சொல்லப்போனால் ஒரு தமிழில் அவ்வளோ ட்ரை பண்ணாத ஒரு ஜானர், மணி ஈஸ்ட் அந்த மாதிரி ஒரு படம். ஆனால் நம்ம ஊர் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிட்டிலேயோ ஒரு பெரிய கேஜெட்ஸ்லாம் வச்சு ஒரு அறிவுபூர்வமாக இல்லாமல் ஒரு ஸ்மால் டைம் ஒரு சின்ன ஊரில் ஒரு சராசரியான மனிதர்கள், ஒரு வாத்தியார், ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு அடியாள், இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் ஆரம்பித்தோம். பட் எனக்கு டைட்டில் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு. என்னடா டைட்டில் வைக்கலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேளை வடிவேல் நான் கேட்டார், என்னென்ன டைட்டில்னு. இல்லைண்ணே இந்த கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் அப்படிலாம் வந்திருக்கு, கேங்ஸ்டர்ஸ் அப்படிலாம் ஒரு ஸ்டைலிஷாக சின்னதாக வேணும், ஆனால் சரியாக செட் ஆக மாட்டேங்குதுண்ணே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் வடிவேல் நான் அசால்ட்டாக சொல்லிட்டு போயினா கேங்கஸ் அப்படின்னு, கேங்கஸ் அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டு சொன்னேன், அண்ணா கேங்கஸ்ங்கிற வார்த்தையே இல்லைண்ணே, அது கேங்ஸ்டர்ஸ். அப்படியாண்ணே நமக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் அந்த வெள்ளந்தியா சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கேங்கஸ் அதே அப்படி வார்த்தை வச்சா என்ன தப்பா, நம்ம கண்டுபிடிக்கிறது தான் எல்லாமே. இது வடிவேல் இங்கிலீஷ் ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்த ஐசைக்ளோபீடியா கொடுத்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டுமேட்டு கேங்கஸ் டைட்டில் வச்சோம். இப்படி ஆரம்பிச்ச ஒரு படம். இனி வடிவேல்னு கொஞ்சம் படத்தை பற்றி பேசுவார். தலைவா I am swinging in the rain. I want more in the rain. I want more in the rain. இந்த ராமசாமி ஆலயக்கணை எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அடடா, அதாவது முதல்ல சுந்தரன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதல்ல புரட்சி தலைவருடைய இதயத்தில் வாழ்ந்த இதய கனியாக திகழ்ந்த அருமை ஐயா ஏஜிசி அவர் பாலம் தொட்டு அவரை முதல்ல நான் வணங்கிற இடத்துல. அதாவது இந்த கேங்கர்ஸுங்கிற படத்தை, இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை ரொம்ப அருமையான இடத்துல வந்து துவங்கியிருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறீங்க. உங்கள் முன்னால் அதை ஆரம்பிக்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு மீடியா மாதிரி. அது இந்த கேங்கர்ஸுக்கு அருமையான ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை இந்த உலகம் பூரா நீங்கள் கொண்டு சேர்த்தீங்க. வேற விண்ணுலகத்துக்கெல்லாம் கொண்டு சேர்த்துருவீங்கன்னு நம்பிக்கைகள் நிறையா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இதில் என்னென்னா கிட்டத்தட்ட நானும் சுந்தர்ஜி அண்ணனும் ஒரு 15 வருஷமாக நாங்கள் சேரல. இவன் பிரித்து வச்சானோ இவன் தள்ளி வச்சான்னு தெரியல. சரி, பிரித்து வைக்கிறதுக்கு ஆளா இல்லை நாட்டில். ஒரு 4 பேர் ஒன்னா போனாரு, 2 நிமிஷம் பாப்பாத்தனா 4 பேர் ஒன்னா போறாங்க. 4 திசையிலும் பிரித்து போயிடான் நம்ம ஆளுக்கு அவன திறமை இருக்கு. சேர்த்து வைக்காத சேர்த்து வைக்கிறானா பிரிச்சு வைக்கிறதுல பெரிய இல்லைங்க. நம்ம ஆளு அங்க போய் ஒரு பாலை போடுவாங்க, அதே பந்தை இங்கிருந்து போடுவாங்க. இந்த அரசியலில் பார்த்துருப்பீங்க, சில பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னாங்க உங்களை பற்றி எப்படி கேட்குறாங்களே, உங்கள் அபிப்பிராயம் என்ன, அது எப்படி கேட்கறது, கேட்கும்போது எப்படி பார்த்துருப்பீங்க, பேட்டியில் பார்த்துருப்பீங்க. சார் நீங்கள் வந்து ரொம்ப வர வர உங்களுக்கு திமிரு அதிகமாகி போச்சாம்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சின்ன பிள்ளையில போட்டு விடுறது அதுக்கு பேர் இப்போ வேற அப்படியா சொன்னாங்க. அது பெரிய யோக்கியனாங்க. பார்த்தான செருப்பை கொண்டு அடிப்பேன்னு சொல்லிடுற நேரம் இங்கே வருவாங்க. ஏமா உங்களை பார்த்தா செருப்பை கொண்டு அடிக்கிறேன்றாரு, அதை பற்றி உங்க அபிப்பிராயம் என்ன அப்படியா சொன்னாங்க. இப்படியே பேசி 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 பார்த்தீங்கன்னா மீடியாவில் பூரா பயங்கரமா ஏறும். எது
அது மாதிரி உலகத்தில் வந்து பிரித்து வைக்கிறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி இடையில ஏகப்பட்ட நாட்கள் நாங்கள் பிரிஞ்சது வந்து 15 ஆண்டுகளுக்கு பிரிஞ்சது வந்து எங்களுக்கு வந்து பெருசாக தெரியல. ஆனால் நேற்று பண்ண படம் மாதிரியே இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண படம், ஒரு வின்னர் படத்தில் சேர்ந்த மாதிரி இந்த படத்தை சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கின்றத என்னால் சத்தியமாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அது சுந்தர்ஜி அண்ணன் சேரும்போது அது அருமையான ஒரு காம்பவுண்டு. அவர் கூட இருக்க டெக்னீஷியன்ஸ் பூராமே அருமையான ஆட்கள். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலி, ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், அவர் கூட இருக்க அசிஸ்டண்ட் வெங்கடு, மனோ, பத்ரி, இந்த மாதிரி கேமராமேன் ஒரு நம்ம கிச்சா, இப்படி எல்லாருடைய உழைப்பும் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் வந்து இவர்கிட்ட தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகரில் வந்து கொஞ்சம் கம்மி தான். பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரவிக்குமார் பண்ணுவார், பி வாஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அதிகமாக எனக்கு பண்ணுறது வந்து ரொம்ப தமிழ் திரையுலகத்தில் சுந்தர்ஜி அண்ணங்கிறத நான் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் என்னால். என்ன காரணம்னா என்னுடைய பல்ஸ் அவர் கண்டிப்பாக தெரியும். அவர் எதை போட்டால் எதை போடலாம் அப்படிங்கிறத அவரே கண்டுபிடிச்சி வச்சுருப்பாரு. இப்படி இந்த ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசித்து பண்ணியிருக்கோம். இல்லை வெங்கட் என்னுடைய தம்பி அசோசியேட் டைரக்டர் சொன்ன மாதிரி இல்லை எப்படி இந்த படத்தில் நாங்கள் இது பண்ணோம்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அவர் அதை பேசி வச்சுருப்பார். அவர் அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசி வச்சுருப்போம். இதில் ஒவ்வொரு காட்சியும் அமைகிறது வந்து 2வது விஷயமா இருந்தால் கூட இது சும்மா பேசணும், பேசி முடிச்சு இமிடியட்டாக 35 நாளில் இந்த படத்தை நாங்கள் முடித்தோங்க. இது ஏன் இவ்வளோ சீக்கிரம் இந்த படம் முடிச்சு எப்படி நடத்துங்கிறது கடவுளுக்கு தான் தெரியுது. இதுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தது ஐயா ஏஜிசி அவர்களும் நம்ம மதன் சார் அவர்கள், அந்த 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 ஐயாவுடைய அந்த புனித தயாரிப்பாளர்களுடைய அந்த கூட்டமே சேர்ந்து எங்களுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு பெரிய வெற்றி படமாக்கி கொடுத்துருக்காங்கன்றது இந்த மேடையில் பேசும்போது எனக்கு ஒரு வெற்றி விழா மேடம் மாதிரியே தெரியுது. உங்களுக்கு கேட்கக்கூடிய நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் என்னென்ன மீன் கிரியேட்டர்ஸ் இங்கே நிறைய எக்கச்சக்கமாக இருப்பீங்க, நல்லா தெரியும். இங்கே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எல்லாம் ஒவ்வொரு மீன் கிரியேட்டர்ஸ் தான். உங்களுக்கு வேண்டிய தீனி ஏகப்பட்ட இடம் இந்த படத்தில் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக குடும்பத்தோடு உட்காந்து தேட்டரில் உட்காந்து இந்த படத்தை பார்க்கணும். அப்போ தான் இந்த படத்தில் எப்பயுமே தனியாக உட்காந்து ஒரு படம் பார்த்து தானாக செஞ்சோம்னா நம்மளே பைத்தியம் மாதிரி நினைப்போம். அப்படி பார்க்கக்கூடாது. தேட்டரில் உட்காந்து கும்பலோடு பார்க்கும்போது தான் அந்த மூளையில் ஒருத்தன் சிரிப்பான். அப்போ ஏன் சிரிக்கிறாங்க போது அங்கேருந்து ஃபயர் ஆகும் பாருங்க. அப்படியே கூட்டத்தில் அப்படி மொத்தமாக குடும்பத்தோடு உட்காந்து கூட்டத்தோடு உட்காந்து பார்க்கும்போது தான் ஒரு நகைச்சுவைக்கு என்ன பவர் இருக்குது, இந்த கதை எப்படி போயிட்டு இருக்கு, இதுக்கு எப்படி சிரிப்பு வருங்கிறத நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஆகையினால இந்த படம் ஒரு அருமையான வெற்றி படம். இந்த வெற்றி படத்தில் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும். இந்த படத்தை 24ஆம் தேதி நீங்கள் கண்ணை நல்லா விழிச்சிட்டு ஒரு வரைக்கு 10 தடவை பார்ப்பீங்க. இந்த படத்தை அருமையான படத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன் டைரக்டர் சுந்தர்ஜி அவர்கள். இதுக்கு வந்து முழுக்க பெரிய ஒத்துழைப்பு அவருடைய டைரக்ஷன் தான். அவரோட சேர்ந்தனால தான் இல்லை நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கல. இதுக்கு முன்னாலே நடிச்சனோ இல்லையோங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குங்கிறப்ப அவர் அழகாக எடுத்துருவார் அவர்கிட்ட. அதே மாதிரி அவர்கிட்டையும் நான் கேட்டு வாங்குவேன். அது மாதிரி இசையும் நல்லா வந்துருக்கு இந்த படத்தில். ஆமாம். இப்போ என்ன நீங்கள் வேற கேள்வி கேட்கலானே அங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஆமாண்ணே இப்போ நம்ம உங்களுக்கலாம். ஓகேண்ணே. அது என்னன்னா இந்த நேரமா நீங்களும் வாங்கம்மா. அதான் இவரை கேளுங்க முதல்ல. அதாவது என்னன்னானு இந்த தருணத்துல நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு குரூப் செல்ஃபி எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி பாக்குறோம். இவ்வளவு பேர் கூட சேர்ந்து எடுக்கிறதுக்கு ஒண்ணு நான் நடுவில் போய் நிக்கிறேன். ஆனா இல்லன்னு இங்கிட்ட இருந்து கேமராவை மட்டும் தூக்கணும்னா நம்ம பிள்ளைங்க அந்த கேமரா பிளாஷ் லைட் வச்சிருக்கீங்களாப்பா, எல்லாரும் பிளாஷ் லைட் போட்டு ஆன் பண்ணுங்க. இந்த மொமெண்ட் அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம்னு ஒரு அற்புதமான நம்ம கிட்டத்தட்ட மதுரை அழகர் திருவிழாவை ரீக்ரியேட் பண்றோம். ஆமா நம்ம பசங்க பண்ணிடுவாங்க. வரதுக்கு முன்னாலே எல்லாரும் all the flashlights on please. தங்கங்களா நமக்காக தானே அந்த போன்ல சார்ஜ் வச்சிருக்கோமே, ஒரு கடைசியா ஒரு வைப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. Thank you எல்லாரும் போன் ஆன் பண்ணுங்க. everyone faculty உங்க இல்ல ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணுமா மேடம்? நான் அப்புறமா என் ஃபோன் தரேன் மேடம், நம்பர் தெரியும்ல, ஆன் பண்ணுங்க.
சார்ஜ் எல்லாமே கொடுங்க சார். கரெக்டா யூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொடுங்க சார், அப்படி கொடுங்க சார். தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ. சூப்பர். இந்த நேரத்துல நம்ம கேள்வி பதிலுக்கான நேரம். ஆஷிக், நம்ம கேட்க வேணாம். ஆமா, எப்போதும் நம்ம தான் கேக்குறோம். இல்ல, நம்ம எப்பவுமே நம்ம தான் மொக்கையா கேக்குறோம். அப்படி வேணா வச்சுக்கலாமா? ஆமா, அப்படி கூட வச்சுக்கலாம். அதனால பெட்டரா கேக்குறதுக்கு படிச்ச பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, Of course. ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஆமா, அவங்க கேட்டா இன்னும் நல்லா இருக்கும். அதுதான். அவர் ஆமான்றாரு. ஆமா, மொக்கையா தான் கேக்குறீங்க. அவங்களே இருந்த ஒரு வேளையும் போச்சு. சரி, முடிச்சு விட்டுருங்க. சரி, can we have the students? ஸ்டூடண்ட்ஸ் வாங்க, மைக்க வாங்கிட்டு ஸ்டூடண்ட்ஸ் வந்து வாங்க. எல்லாரும் இங்க வாங்க. வாங்க, ஒண்ணா வாங்க பாப்போம். அப்படியே யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க? ஒண்ணுனாவா இல்ல மொத்தமா வந்து நிக்கலாமே, தப்பு இல்லையே. சரி, வாங்க வாங்க. நம்ம பசங்க தானே, வாங்க. ஓகே, வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. பக்கத்துல நின்னுக்கலாம். கம், வாங்க வாங்க. நாங்களும் வந்து ஒரு கல்ச்சரல் ஃபீலிங்ல ஜாலியா இருக்கோம். ஓகே, யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க? பெண்கள் ஒரு சில பேர் இந்த சைடு வரலாம். சுந்தர்சி அண்ணா கிட்ட கேள்வி கேட்க போறீங்க. என்ன கேட்க போறீங்க? கேளுங்க. 4 பேர் மொத்தமா வந்து மொத்தமா தான் போவீங்களா? சரி, ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஹாய் சார், என் பேர் மஹிமா, விஸ்காம். நீங்கள் 1995ல் முறைமாமன் அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ 2025ல் கேங்கஸ் படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ 1995ல் இருந்த சுந்தர்சி சாருக்கும் இப்போ 2025ல் இருக்க சுந்தர்சி சாருக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது அப்போ மொட்டை அடிக்காம இருந்தாரு, இப்போ மொட்டை அடிச்சிருக்காரு முருகன் கோயிலில் போய். நான் சும்மா ஜாலியாக சொன்னேம்மா, இது முருகன் கோயிலுக்கு அடிச்ச மொட்டமா இந்த படத்துக்காக சொல்லுங்க. இல்லை, ஒரு வித்தியாசம் இல்லைங்க. அப்போ ஒரு படம் முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன பயம், பதட்டம், டென்ஷன் இருந்துச்சோ அதே பயம், பதட்டம், டென்ஷனே வந்து இப்பவும் இருக்குது. அடுத்த வாரம் இந்நேரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது படம். ஸோ அந்த பயம் எப்போவும் இருக்குது. பண்ணுற வேலையில் அந்த பயம், பதட்டம் இருந்தால் நம்மளோட வெற்றி தேவதை நம்மளுக்கு எப்போ ஆசீர்வாதம் பண்ணுவாங்கிறது என் நம்பிக்கை. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் அதே சுந்தர் தான். தேங்க்யூ சார். சூப்பர். அந்த பீதி இருந்துகிட்டே தான் இருக்கு. சாம்பிளே பயங்கரமா இருந்ததுல. ஆமா, அற்புதமான கேள்வி. கத்துக்கிற தலைவரே, அடுத்து வாங்க. ஹாய் சார், ஐம் ஜெயசூர்யா ஃப்ரம் செகண்ட் இயர் அனிமேஷன். என் கொஸ்டின் வந்து சுந்தர் சி சாருக்கு. சார், நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வச்சு ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, உலகநாயகன் கமல்ஹாசன் சாரை வச்சு ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் நீங்கள் பார்த்த வியந்த விஷயம் என்ன சார்? 2 பேர்ட்டையும் இப்போ வியந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டெடிகேஷன் டுவர்ட்ஸ் த ஒர்க். அதாவது ஒரு கதை பேசினோடனே நிறைய பேர் வந்து ஓகே, நிறைய பேர் நான் சினிமாவில் பார்க்குறேன், முதல் படம் கிடைச்சோடனே லைஃப் செட்டில்டு, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. இந்த ஒரு படத்தில் பொன்னம்பல டைலாக் இருக்கும், முதல்ல வீடு கட்டணும்னா குழியை தோண்டணும், மண்ணை போடணும், சிமெண்ட்டை பூசணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட உழைப்பு இருக்குது. ரஜினி சார், கமல் சார் 2 பேரையும் நான் பார்த்தேன். அவங்கள்ட்ட நான் கற்றுட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஷார்ட் எடுக்க ஒரு வரைக்கும் அது இம்ப்ரவைசேஷன், அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை தவிர வேறு எந்த வித பேச்சு இருக்காது. அந்த படம் ஆரம்பிச்சு முடிக்கிற ஒரு 6 மாதத்துக்கு 9 மாதம் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்க தூங்குறது, சாப்பிட்றது எல்லாமே அந்த படத்தை பற்றி தான். ஒவ்வொரு நிமிஷம் அந்த படத்தை பற்றி தான் யோசிப்பாங்க. என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இன்னும் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அது சினிமா மேக்கிங் மட்டும் இல்லை, நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம லைஃப்பில் எந்த வேலையை பண்ணாலும் அதில் சின்சியர் டு த கோராக ஒர்க் பண்ணுங்கிறது வந்து அவங்க எனக்கு கொடுத்துட்ட பாடம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கேள்வி மூலமாக அதை நானும் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர்ப்பா. ஐயோ, கிரைம் ரேட் ஏறிட்டே இருக்கு. நல்ல நல்ல கேள்விகளா கேக்குறாங்க. தெரியுதா? பேமெண்ட் வராது. ஹலோ சார், என் பேர் பிரியங்கா. நான் 3rd இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன். உங்கள் குருநாதர் டைரக்டர் மணிவண்ணன் சார் கிட்ட நீங்கள் கடைப்பிடிச்ச விஷயம், அதை இப்போ இந்த கேங்கஸ் படம் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது என்ன விஷயம் சார்? மணிவண்ணன் சார்ட்டு நான் கற்றுக்கிட்டது நிறைய விஷயம். ரொம்ப ஃபேமஸாக கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். முடியாததுங்கிறது எதுவுமே இல்லைங்கிறது. அதாவது ஏற்கனவே நான் சொன்ன ஒரு விஷயம் தான். அது யாராச்சும் ஒருத்தவங்க தெரியல, கேட்காத பட்சத்தில் அது சின்னதாக யூஸ் ஆகும். ஒரு புதுசாக வந்த உதவி இயக்குனர் மணிவண்ணன் சார் யூனிட்டில் நானும் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டு இருக்கோம் டிஸ்கஷனில். அப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மணிவண்ணன் சார் கூப்பிட்டார், வாடா விளையாடலாம், வாடா விளையாடுன்ட்டு. இல்லை, அவருக்கு ரொம்ப இது என்னன்னா, நம்ம டைரக்ஷன் பண்ண வந்தால் நம்மளை போய் உட்காந்து கிரிக்கெட் விளையாட கூப்பிட்றாங்களேன்ட்டு. அப்போ வந்து அவர் சொன்னார், சார் இல்லை சார் கிரிக்கெட் வராது அப்படின்னு சொன்னார் அந்த டைரக்டர், அந்த உதவி இயக்குனர். அப்போ மணிவண்ணன் சார் டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார், ஏன்னா அப்போது டைரக்ஷன் மட்டும் குழந்தையில பிறக்கும் போது எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்து அனுப்பிச்சாரான்னாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம். முடியாதுங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது, முயற்சி பண்ணால் எதுவாக இருந்தாலும் முடியும். ஸோ அதுதான் வந்து நான் ஒரு இயக்குனராகி, ப்ரொடியூசராகி, நடிகராகி, டிஸ்ட்ரிபியூட்டராகி, ஏன் பாட்டெல்லாம் கூட பாடியிருக்கேன். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பல விஷயங்கள்ல ஒரு விஷயம். தேங்க்யூ சார். சூப்பர்மா. சார், என் கொஸ்டின் உங்களுக்கு தான். சுந்தர்சி சார், என் பேர் நோயல், ஃபிலிம் டெக் ஃபைனல் இயர். ஸோ ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்கள், பல நடிகர்கள், பல இயக்குநர்களோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க.
ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது கமர்ஷியல் ஃபிலிம்ஸா இல்லை அன்பே சிவம் மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸா? உங்கள் ஒப்பீனியன் என்ன? கையில் 10 விரல் இருக்கு, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி. நீங்கள் டெய்லி சக்கரை பொங்கலே சாப்பிட்ருந்தாலும் தகட்டும், காரமே சாப்பிட்ருந்தாலும் நல்லா இருக்காது. எல்லா டைப் ஆஃப் படங்களும் வரும். சினிமாங்கிறது வந்து எல்லாமே, அது கமர்ஷியல் இருக்கணும், காமெடி இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற படங்களும் இருக்கட்டும். எல்லா டைப் ஆஃப் படங்கள் இருந்தால் தான் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா படமும் காமெடியாக இருந்தாலும் போர் அடிக்கும், எல்லா படமும் சீரியஸாக இருந்தாலும் போர் அடிக்கும். ஸோ அடுத்த கட்ட நகரத்தை கொண்டு போகிறதுக்கு முக்கியமான விஷயம் நல்ல படங்களாக இருக்கணும், நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும். லைக் கேங்கர்ஸ், ஐ ஹோப் ஸோ. கண்டிப்பாக. எஸ். அடுத்து என்னோட கொஸ்டின் சுந்தர் சி சாருக்கு. நாங்கள் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்லேருந்து 3rd இயர் MBBS. சார் இது ஒரு ரேபிட். அதை மட்டும் தான் சொன்னியாம்மா, கொஸ்டின் கேட்கலையா? ஓ, நீங்கள் கேட்பீங்க. சார் இது ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் சார். உங்கள் படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் பேரை நான் சொல்லுவேன், நீங்கள் அவங்கள பற்றி டக்குன்னு 1 லைன் மட்டும் சொல்லுங்கள். உள்ளத்தை அள்ளித்தா நவரச நாயகன் கார்த்திக் சார் பற்றி சொல்லுங்கள். என்னோட மூத்த அண்ணன் ஷாமர். ஷாமர் அதோட பெட்டரா எதுவுமே சொல்ல முடியாது. கரெக்ட். நீ ஒரு வார்த்தையில தான் சொன்னீங்க, ஒரு வரி இல்ல அவங்க ஒரு வரியில கேட்பாங்க, நீங்க ஒரு வார்த்தையில சொல்லணுமா? அது ரூல்ஸ் மாத்திட்டாங்க. ஓ அப்படியா? சார் அன்பே சிவம் ஆக்டர் மேடி சார் பத்தி. மேடி அருவி டிவின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஆர்வமான நடிகர். கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு சின்ன கமலஹாசன் சார் மாதிரி சொல்லலாம். எல்லா விஷயமும் தெரியும் அவருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், வெரி நைஸ் ஃபெலோ அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். வந்தா ராஜாவா தான் வருவேன். எங்க எஸ்டிஆர் பத்தி சொல்லுங்க. ஆஹா. எஸ், எஸ்டிஆர் ஆக்சுவலாக சகலகலா வல்லவன் சொல்லலாம். அவருக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயம் என்னன்னு யாருமே இல்லை. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் ஸ்டேஜில் சொல்லலாம், கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு நான் அவர்கிட்ட பேசி. கேங்கர்ஸ் ட்ரைலர் பார்த்து ஃபோன் பண்ணி ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. அதுவும் வடிவேல் அண்ணன் ஹாப்பி ஆகி, ஐயோ அண்ணனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், பிரம்மாதமாக பண்ணியிருந்தாரு, அண்ணன் சொல்லுங்கலாம் சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தோட பவர் தெரியாமல் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, மறுபடியும் காட்டுக்கு வாங்க, களத்தில் இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். இஸ் ஒன் ஃபென்டாஸ்டிக் என்ன சொல்கிறது ஆக்டர். அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங் வந்து அதிசயமான ஃபேன் ஃபாலோயிங், சின்சியர் டு த ஃபேன் கோர். மதகஜ ராஜா விஷால் சார் பத்தி. விஷால் என் கூட பிறக்காத தம்பி. என்னோட அசோசியேஷன் வந்து ஒரு லாங் அசோசியேஷன். இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. 12 வருஷத்துக்கு அப்புறம் மதகஜராஜா ரிலீஸ் ஆன போது அவர் பட்ட சந்தோஷம், நான் பட்ட சந்தோஷம், அதுக்கெல்லாம் காரணமான 3 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. ஏசிஎஸ் சார், அருண் சார் அண்ட் மதன் சார். ஸோ இந்த நேரத்தில் வந்து விஷால் சார்வாகவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உன்னை தேடி தலா அஜித் சார் பற்றி சொல்லுங்க. அவரு தான், நான் எதுவும் சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த தலையாக உருவாகலை. அப்கமிங்கில் இருந்துட்டு தலைக்கான அந்த உருவாக்கத்தில் இருந்தார். பட் நான் அடிக்கடி சொல்கிற அதே வார்த்தை தான், இந்த ஹார்ட் ஒர்க். நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு சில உடல்நிலை கோளாறுலாம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிப்பார். அவர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நம்மளாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா காலை கேஷில் நடப்போம். அவருக்கு என்னென்னா அப்போ உடம்பு பேக் போன் சின்ன பிரச்சனை இருந்ததுனால கால் வைக்கும்போது தரையை பார்த்தா தான் தெரியும் நம்ம கால் வச்சுருக்கோன்ட்டு. அந்த அளவு ஒரு கஷ்டமான பீரியடில் கூட பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணி மிகப்பெரிய உழைப்பாளி. அவரோட உழைப்பு தான் வந்து அவர் இந்த உயரத்துலையும் இவ்வளோ மக்கள் அன்போட கொண்டாந்து உயரத்தில் வச்சிருக்கு. வைகை புயல் வடிவேலு சார் பற்றி சொல்லுங்க. வைகை புயல் வடிவேல் நிறையா இந்த படத்துலேயே நான் சொல்லுவேன். அதாவது இன்னும் எனக்கு ஆச்சரியம் தாங்களே, நானும் அவர்கிட்ட தான் 20 வருஷமாக ட்ராவல். எங்களோட முதல் படம் வந்து 2003 ஆரம்பித்தோம், 2003-4. கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து நாங்கள் எங்களோட கண்டினியூ ட்ராவல் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து அவர் பார்த்து நான் வியந்துட்டு இருக்கேன், அதிசயப்பட்டுருக்கேன். ஒரு நடிகை இப்படி நடிக்க முடியுமா? ஒரு சாதாரண ஒரு ஷார்ட்டாக கூட இருக்கும், ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒரு பொருளை பார்க்கணும் ஒரு சீனில். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது என்னன்ட்டு, அதை பார்க்கணும். அந்த சீன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் லெஜெண்டுன்னு சொன்ன நடிப்பில் வந்து வடிவேலில் தான். ஒரு சாதாரண ஒரு சீன் நான் வந்து ஒரு 10% யோசிச்சு, வடிவேலில் இருந்தாருன்னா 10% யோசிச்சா போதும், மீதி 90% வந்து அவர் நடிப்பில் வந்து எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஸோ இஸ் ஒன் மாஸ்டர் கிளாஸ் ஃபார் எல்லா ஆக்டர்ஸுக்குன்னு சொல்லலாம். லெஜெண்ட். அதாவது ஒரு மனிதன் வந்து இத்தனை வருஷமாக எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நடிப்பில் ஆக்சுவலாக வந்து நான் தான் அவருக்கு சொல்லுவேன், அவர்லாம் வந்து இன்னும் பல 100 வருஷம் இப்படியே இருந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டு
இந்த படம் நான் பண்ணும்போது எனக்கு ஒரே வருத்தமாக இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு சீன் நாங்கள் அப்படி ரசிக்கிறோம். ஆக்சுவலாக அந்த ஷூட் பண்ணும்போது நான் வந்து அங்கே டைரக்டராக இல்லை, நான் ரசிகனாக இருந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன வருத்தம்னா அண்ணன் நடுவில் கொஞ்ச நாள் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறாரு. அந்த கேப்பில் தான் வந்துருந்தா இன்னைக்கு எத்தனை படம் எவ்வளோ காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்திருக்கும் தமிழில், நம்மளாம் எவ்வளோ பார்த்து ரசிச்சுட்டு போட்டு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ இனிமேல் வந்து அண்ணன் டைலாக் தான் சொல்லணும், சிங்கம் மறுபடியும் களத்தில் இறங்கிருச்சு அப்படின்னு வரணும். சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்து நீங்க யாருக்கு? வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் 2 பேரையும் பார்க்கணும் எனக்கு எக்ஸைட்மெண்ட்லேயே என்ன கொஷின் கேட்க வந்தோடனே மறந்துடுச்சு. ஆக்சுவலாக 2 பேருமே செம மாசாக இருக்கீங்க சார், செம மாசாக இருக்கீங்க 2 பேருமே. இல்லை சார், உங்களை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் லைட்டாக கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். தட்ஸ் இட். கொஸ்டின் யாரும் வந்துருச்சாமா? யா வந்துருச்சு. சார் இந்த கொஷினை நல்லா கவனிச்சுக்கோங்க. டாம் க்ரூஸ், ஷாருக் கான் அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இவங்க அவங்களோட படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு அவங்களை கூப்பிட்றாங்க. அதே டைமில் சஞ்சய் லீலா பன்சாலி, ஸ்டீஃபன்ஸ் அண்ட் ஜேம்ஸ் கேமரான் இவங்க எல்லாரும் அவங்களோட படத்தில் உங்களுக்கு ஹீரோவாக ஆக்ட் பண்ண கூப்பிட்றாங்க. ஆனால் கால் ஷீட் ஒன்று தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க சார்? நடிப்பா இயக்கமா? நடிப்பு வந்து பஞ்சத்துக்கு பண்றது, டைரக்ஷனை விருப்பத்துக்கு பண்றது. ஸோ எனி கிவன் டைம் வந்து என்னோட சாய்ஸ் வந்து டைரக்ஷன் தான். ஐ வாண்ட் டு பி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், ஆனால் ஐ மாஸ்டர் ஆஃப் ஒன் அண்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அது டைரக்ஷன். ஸோ ஆல்வேஸ் ஐ சூஸ் மை டைரக்ஷன் ஓவர் எனிதிங். சூப்பர். அடுத்து யார் என்ன கேட்க போறீங்க? ஹாய் சார், நான் யதீஸ்வர், ஃபர்ஸ்ட் இயர் MBA படிக்கிறேன். எங்கள் குஷ்மா கல்யாணம் பண்ணி தமிழ்நாட்டு மருமகள் ஆகிட்டீங்க. ஓகே, இப்போ வந்து டேரக்டராக எங்கள் மேம் பற்றி என்ன சொல்லுவீங்க, ஒரு கணவராக எங்கள் மேம் பற்றி என்ன சார் சொல்லுவீங்க? கேங்கஸ் மீட்டிங்கில் வந்து தம்பி குடும்ப கதையை கேட்டுட்டு இருக்கீங்களே. இந்த படத்தை விட்டு மேட் ரொம்ப தள்ளி போயிட்டு அது நம்ம இந்த படத்தை சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டா இன்னும் நல்லா கரெக்டா இருக்கும். சூப்பர். பட் உனக்கான பதில் வந்து கூடிய சீக்கிரத்துல ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூல வேற யாராச்சும் கேட்பாங்க, அதை எடுத்து பார்த்துக்கிறோம். அதேதான், இது கண்டிப்பா தனியா பேச வேண்டிய விஷயம். ஆமா, ஓகே. சூப்பர். இப்ப நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள் கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய என்னமா சுந்தர்சி சார் கேள்வி நீங்க என்ன கேட்க போறீங்க? கேக்குறீங்க, கேளுங்க. ஹலோ சார், என் பேர் ஹரிணி ஜீவானந்தம், ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஃபைனல் MBBS டாக்டர். நான் தான் டாக்டர். 2 நாளா வயிறு சரியில்லை டாக்டர், கொஞ்சம் பார்த்து சட்டு சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க. இப்போ பாகுபலி, பத்மாவத் அண்ட் பொன்னியின் செல்வன் போல பிரம்மாண்டமான படங்கள் எங்க சுந்தர் சார் கிட்ட இருந்து நாங்க எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? அடுத்த வருஷம் கண்டிப்பா. கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சு சில காரணம் தள்ளி போச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பா ஐ அம் பிளானிங் டு டு தட். தேங்க் யூ சார். சூப்பர். ஓகே, அடுத்து எல்லாம் கேட்டிங்களா? வாங்க ஐயா. என்ன இந்த விழாக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம அங்க நின்றுகிட்டு இருக்கீங்க? வாங்க கேளுங்க. சார், என்னோட பேர் கிரண் செல்வன், நான் MSc விஸ்காம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பல ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிருப்பீங்க, ஆக்டரா, டைரக்டரா, ஸ்கிரிப்ட் ரைட்டரா, பல ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிருப்பீங்க. நம்ம பென்ஸ் மீடியா ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, இது வந்து எந்த டைரக்டருக்கும் ஒரு டிலே. இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி வந்து ஒரு டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு முழு நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்குது. அந்த பொறுப்பில் ஒரு பண்ணும்போது படத்தோட குவாலிட்டி நல்லா வரும். ஏன்னா இவ்வளோ நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்மகிட்ட படம் கொடுக்கும் பொழுது வேற ஒருத்தர் கதை சொல்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் உண்மையாக ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக இப்போ ஒரு பெரிய ஹீரோக்கள் பக்கம்லாம் நான் அவ்வளோவா போகிறதில்ல. காரணம் என்னென்னா, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம வந்து சுயமாக எடுக்கணும். தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை வந்து 3 டைப் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லலாம். தனக்கு பிடித்தது எடுக்கிறவங்க, மக்களுக்கு பிடிச்சதை எடுக்கிறவங்க, ஹீரோவுக்கு பிடிச்சதை எடுக்கிறவங்க. நான் வந்து 2வது வகை, மக்களுக்கு பிடிச்சதை எடுக்கிறவன் நான். ஸோ அப்படிங்கும்போது என்ன மாதிரி டைரக்டர்ஸ்க்கு வந்து ப்ரொடியூசர்ஸோட பேக்கிங் இல்லாமல் இந்த மாதிரி சக்ஸஸ் எல்லாம் கொடுக்கவே முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பென்ஸ் மீடியா எனக்கு கொடுக்குற சுதந்திரம் தான் என்னுடைய மிகப்பெரிய பலம். ஓகே சார், நன்றி சார். சூப்பர். அடுத்து அவ்வளவுதான். சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வடிவேலு சார் அவர்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள்லாம் வரலாம். ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்காங்க சார் நமக்காக. ஆமா வாங்க, இதோ வந்திருக்காங்களே. இதோ பாருங்க. முன்னெச்சரிக்கையா ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். நமக்கு மட்டும் எப்படி சார் இப்படிலாம் அமையுதுன்னு தெரியல சார். ஒரே தி கேர்ள்ஸ். ஏதா இருந்தாலும் இங்கிலீஷ்ல கேட்றாதீங்க.
ஒருத்த கலைக்கிறோம். முதல் கேள்வி யார் கேட்குறீங்க? கேளுமா, கேளுங்க. கொடுங்க, கேளுங்க. ஹாய் சார், என் பேர் சந்தியா. நான் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்களும் சுந்தர் சி சாரும் வின்னர் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கேங்ஸ்டர் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமையுமா சார்? கேங்கர்ஸ் படம் மைல் ஸ்டோனாக அமையுமா சார்? மயில்கல்லா? இது மயில்கல் இல்லைம்மா, இது மிகப்பெரிய வைரக்கல். இது இந்த படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜா தலையில இருக்க கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரக்கல் தான் இந்த படம். படமே ஒரு கிரீடம், ஆனா அதுக்கு மேல பல லட்சக்கணக்கான வைரக்கல்லை பதிச்ச மாதிரி இந்த படத்துல அவ்வளவு முத்தான விஷயம்லாம் இந்த படத்துல இருக்கு. ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை, சாதாரண கதையை தான் பண்ணியிருக்காரு. அதை அணுகுணமாக ரசித்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இல்லை, இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்தவனே கேட்டேன், இங்கிலீஷில் எதுவும் பேசிடாதீங்க, வகுத்த கலைக்குன்னு சொன்னேன்னா கேட்டேன்னா, ஆனால் உங்களுக்கு ஃப்ளோவில் வந்துருச்சுங்கிறீங்க. ரைட், பரவாயில்ல. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அந்த வார்த்தையை இந்த கதையை அண்ணன் என்கிட்ட சொல்லும் போது, அண்ணே இந்த கதைக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சுந்தரன்ட்ட கேட்டேன். அதுதானே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு ஒரு 2-3 டைட்டில் பேசும்போது நான் ஏதாச்சும் டீம் ஒர்க்கை பார்த்தோமா, இந்த கேங்கர்ஸ்ன்னு வச்சிடலாமே அப்படின்னு கேட்டேன். கேங்கர்ஸா? ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமாண்ணே உங்களுக்கு கேட்டாருங்க சுந்தர்ஜி. என்ன தெரியலண்ணே அப்படின்னு. கேங்ஸ்டர்னு ஒரிஜினல் பேர் கேங்ஸ்டர். நீங்கள் என்ன கேங்கர்ஸுங்கிறீங்க? என்னன்னா, ஐயோ எனக்கு கேங்கர்ஸ்ன்னு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியலண்ணே அப்படின்னு சொன்னோன்னே அவருடைய ரொம்ப நட்புக்குரிய வெங்கடு, விச்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டார். ஏன்னா இந்த டைலாக் இந்த டைட்டில் சூப்பராக இருக்குன்னு எல்லாருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு, அண்ணே நீங்கள் சொன்ன அந்த தப்பான வார்த்தையை நான் கேங்கர்ஸ்னு இந்த படத்துக்கு நான் வச்சிருந்தேன்னு சொன்னார். இது எனக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு, சந்தோஷத்தை உண்டாக்குச்சு. ஆகினால இந்த படத்தில் அவர் வித்தியாசமான பேர், அந்த படத்துலையும் சொல்லிருங்கன்னு சொல்லி என்னை சொல்ல வச்சுட்டாரு. பார்த்துப்பீங்க நீங்கள். ஒரிஜினல் பேர் கேங்கர்ஸ் தானே, நீ என்ன கேங்ஸ்டர் தானே, நீ என்ன கேங்கர்? அது ஏற்கனவே தான் இருக்குல்ல, இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கான். அதனால தப்பா எப்பயுமே எல்லா படத்துலையும் பேசுகிற இங்கிலீஷை இதில் நான் தப்பா சொன்ன வார்த்தையை டைட்டில் வச்சிருக்காரு. ஆனால் அந்த படம் ரொம்ப ரைட்டாக இருக்கு. படம் பாருங்க நீங்கள். தேங்க்யூ சார். இதுக்கு முதல்ல என்னுடைய அன்பு அண்ணன் சுந்தர்ஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படிதான் போவீங்களா? ஒரு ஆர்டர்ல இருக்கீங்க. ஹாய் சார், ஐ எம் தேவி பிரியா, எம்எஸ்சி படிக்கிறேன் நான். மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. என்னோட क्वेश्चन கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். நீங்கள் நகர மூவியில் சுந்தர்சி சார் இங்கே வா அங்கே வா ஏரியாவுக்கு வா முடிஞ்சா என் வீட்டுக்கு வான்னு சொல்லுவீங்க. கடைசியாக அவர் எதுக்கு தான் வர சொன்னீங்க? கடைசியாக அவர் எதுக்கு தான் அங்கே வர சொன்னீங்க அப்படின்ட்டு சும்மா பில்டப் தான். எந்த படத்தில் சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க. நகரத்துல. ஆமா, இப்போ ஊர்களில் தானே செய்வோம் நம்ம, என் மேலே கை வச்சு இல்லை. இப்போ எல்லா படத்துலையுமே வந்து அண்ணன் கூட பண்ண பூரா வந்து ஒரே பேட்டன் தான். அதில் இப்போ ஷர்ட்டு போடுறது எல்லாருமே ஷர்ட்டு போட தான் செய்யறோம், எல்லாருமே உடம்பு துணியை மாற்றத்தான் செய்யறோம். அதில் கலராக மாத்திரம்ல, ஒரு டிசைன் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு டிசைன் பிடிக்கும். அது மாதிரி நகைச்சுவையிலே யாருக்குமே தெரியாமல் அந்த கேரக்டரை மாற்றிட்டே வருவோம். ஏய், ஒரு படத்தில் இளநீர் தூக்கி அடிப்பார் வின்னரில், அடிச்சு சொன்ன வேணாம் என்னடா வேணாம் அப்படின்னு ஓடி குத்துவார். திருப்பி வேணாம் வலிக்குது அப்படிமே. அதே பேட்டன் தான் இதுலையும். வின்னர்ல வாடா வா தொட்டுல நீ சரியான ஆம்பளை வந்து அங்கே வாடா. நான் எதார்த்தமா போவேன், அவர் பாவம் வீடு பார்த்து வருவார். அங்கே வந்தால் இங்கே வந்து நிற்பார். கடைசியில் பார்த்தா வீட்டுக்கே வந்துடுவார். இது ஊரா நம்ம ஊரு ஆளுகள், நம்ம ஊரா செய்கிற ஆளுங்க தான். அவ்வளோ பேர் யாரை பார்த்தாலும் நீங்கள் ஒரிஜினல் ரவுடியெல்லாம் உலகத்தில் யாரும் கிடையாதுங்க. கடைசியில் இப்படித்தான் சொல்லி நேரம் பார்த்தா கடைசியில் எண்டு இருக்கு இல்லையா, விட்டு போகாது கதறி அழுகிறதானே. இது ஊரில் நடக்கிறதா அது. அதை நாங்கள் சும்மா யதார்த்தமாக பேசிட்டு இருக்கும் போது அதை ரொம்ப அழகாக ரசித்தார் அண்ணன். ஆனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், வாயில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அந்த நகைச்சுவை காட்சி அழகாக அதுக்கு ஷார்ட் வச்சு அழகாக அந்த சீனியர் மக்கள் மத்தியில் கொண்டு அழகாக ஈஸியாக சேர்த்தாரு. அந்த பெருமை என்னை விட இவருக்கு தான், சுந்தரன் தான். அதுக்கு அதிகம்.
ஹாய் சார், என்னோட நேம் மோனிஷ், MBA படிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்கு. நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது ஆமா அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரியை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இங்க வாங்க, இந்த கேள்வியை சுந்தர்ஜியே கேளுங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேன்னாரு. அண்ணன் இதை பிற்காலத்துல கேட்பாங்கன்னாரு. பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி 20 வருஷம் கழிச்சு இதை கேட்குறீங்க. இந்த கேள்வி எரேஸ். என்னோட டவுட் எரேஸ். சரி, அவன் என்னதான் டவுட் கேக்குறாரு கொஞ்சம் கேட்டுருவோமே சார். ஏமா நீ வேற ஆத்துல குளிச்சிட்டு இருந்த மாதிரியே என்னோட டவுட் என்னன்னா, அவரு அர்ஜுன் சார் கிட்ட சொல்லுவாரு, சொல்ல முடியாது. காலைல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும். அது எப்படி சொல்ல அர்ஜுன் சார் கிட்ட வந்து அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காலைல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும், ஏலே நீ அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினாவே அப்படின்னு சொல்லி கதவு தட்டுவாங்க. அது எப்படி இந்த நேரத்துல அதை விட்டுருங்கப்பா, நாடு நகரம் சரியில்லாம இருக்கு நீங்க. ஆனா என்னென்னவோ கேட்கலாம், எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க பத்தியா நீ? எங்க சிந்தனை இங்க போயிருக்கு. நல்ல வருவேன் மேன், சூப்பரா வருவேன். சும்மா ஜாலியா பேசுற டைலாக், அது ஒண்ணுமே இல்ல. அந்த கடையில அந்த இடத்துல தேவைப்படுது. யாருப்பா அது கண்ணாடி போட்டது? ஓகே, அந்த கடையில அந்த இடத்துல தேவைப்படுது. இருந்தாலும் அண்ணன் நீங்க சொல்லுங்கண்ணே, அது எப்படி சார் தெரிஞ்சது? இல்ல இல்ல, அது என்னன்னா தெரியும் அந்த மாதிரி அது ஒரு சின்ன கதை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் டெய்லி வந்து என்ன விஷயம் சொன்னார், சுந்தர் யார்ட்டையும் சொல்லாத, காலையில் டெய்லி என் வீட்டுக்கு ஒரு காக்கா வந்து உட்காருது, அதுக்கு நான் சிம்சன் பேர் வச்சு டெய்லி வந்து நான் போய் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு போகும், நானும் மிஸ்டர் சிம்சன் ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னு சொன்னார். இது எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. நைட்டு பேசுனது, நைட்டு போய் எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணி, என்ன மிஸ்டர் சிம்சன் சிம்சன் கலாட்டா பண்ணாங்க. அதுதான் இங்க வந்துச்சு. சந்தேகம் தெரிஞ்சா போச்சா? இல்ல, பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வணக்கம்ண்ணா, என் பேரு ஹேமச்சந்திரன். நான் 2 பேர் இருக்கான். அது யார் அண்ணன்? அண்ணங்க அண்ணங்க அண்ணங்க. இந்த கேள்வி அண்ணங்க. என் பேரு ஹேமச்சந்திரன், IT டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு தான் ஓகே. என்னோட கொஸ்டின் என்னன்னா, சந்திரமுகி படத்துல அந்த அரண்மனைக்குள்ள போற ஒரு சீன் இருக்கும்ல, அதை பத்தி பேசும்போது ரஜினி சார் அதை பத்தி பேசும்போது அவர் சொல்லியிருப்பாரு, இந்த சீன்ல வந்து வடிவேலு என்னை தூக்கி சாப்பிட்டுருவாரு, அதனால வந்து நான் ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்சேன் அப்படின்னு. அது போல நீங்க நடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஹீரோ நம்மளை விட நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்ச படம் இருந்தா அதை பத்தி ஒண்ணுமே இல்ல. எந்த படமா இருந்தாலும் சரி, எந்த ஹீரோவா இருந்தாலும் சரி, யாரு கூட நடிச்சாங்களே என்னுடைய வேலையை நான் கேட்டா செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா பெரும்பாலும் கவுண்டமணி சார்ட்ட கற்றுக்கிட்டேன். அவர் யாராக இருந்தாலும், எந்த ஹீரோவாக இருந்தாலும் அவர் பாட்டுக்கு அப்படியே டாப் வாங்கியில் போயிட்டே இருப்பார், டாப் கியரை போட்டு. அதே மாதிரி நாயேஷ் அதான் பண்ணுவார். யார் இருந்தாலும் சரி என்னுடைய வேலை கேட்டால் செய்யும்போது அங்கே என்ன அப்படின்னா, அது கண்ணுக்கு ஓவர்டாக்காக தெரியும், இல்லை டேமினேஷன் பண்ணுறான்னு தெரியும், என்னமோ தெரியும். அதை பற்றி என்னை பற்றி யார் டேரக்டர் என்னை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க, வாசாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் பாட்டு செய்கிற வேலையை செஞ்சுட்டு போயிடுவேன் அந்த படத்தில். அந்த மாதிரி காட்சிகள் நிறையா இருக்கும். அதில் சில நேரத்தில் என்ன செய்யறது, இந்த மாப்பு வச்சுட்டாங்க, ஆப்பு, இதெல்லாம் எல்லாமே அந்த கிரியேட் பூராமே டைரக்ட் சார் தான். அதில் ரொம்ப எல்லா விஷயமும் அதை சொல்ல போனோம்னா எல்லா படமும் டைரக்டர் தான். என்ன செய்வோம், நான் என்ன செய்வேன்னா, அவங்க குழம்ப அப்படி லேசாக குழம்பு வச்சு கையில் கொடுத்துருவாங்க. என் சாரில் கொஞ்சோண்டு குழம்பு தாளிப்பேன், கடுகு போட்டு கொஞ்சம் தாளித்து கமகம்மன்னு கொடுக்குறது தான் என்னுடைய வேலை. ஆனால் கப்பா சொன்னா கட்டா சொன்னாங்க 100% உண்மை. ஏன்னா எந்த ஷாட்டும் வந்து ஒவ்வொரு ஷாட்லையும் போராடுவார், இந்த ஷாட்ல என்ன இன்னும் காமெடி பண்ணலாம், இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா ஏற்றலான்ட்டு. இப்போ நீங்கள் இதில் குறிப்பாக பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லேசாக டவுட்லேயே இருந்தோம் நாங்கள். என்ன கேள்வி, மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்குது, இல்லை கையை பார்த்தா எங்கே இருக்குது, மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்குது, இதுக்கு என்ன கவுண்டர் கொடுப்பீங்க? அப்போ டைரக்டர் போய் நான் போய் சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி அப்படின்ட்டு நாங்கள் அசோசியேட் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு டைலாக்கை போட்டுருவோம் அப்படின்னா உடனே ஓகேன்ட்டாங்க. அந்த டைலாக் என்ன, கருத்து கீழே யோகா போட்டுறங்க அதானே. இப்படி அங்கங்கே என்ன செய்யறதுன்னா போட்டு. என்ன ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னா, இந்த படத்தில் இவரே டைரக்டர், இவரே ஹீரோ, அதனால எனக்கு பிரச்சனையே இல்லாமல் போச்சு. என்ன வேணாலும் கலாய்க்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்கு. தேங்க்யூ சார். வணக்கம் சார், என் பேர் ஸ்ரீனிவாசன், நான் பிசி டிபார்ட்மெண்ட் 3rd இயர் படிக்கிறேன். என்னோட கேள்வி வடிவேல் சாருக்கு தான். சார், எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு டவுட்டு சார். நீங்கள் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்லை டேரக்டரோட சாய்ஸா? நகைச்சுவை நடிகரானது
உங்களோட சாய்ஸா இல்லை டேரக்டரோட சாய்ஸா? இல்லை, நான் வந்து இயற்கையிலே ரொம்ப சீரியஸாக தான் இருந்தேன். நான் என் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளே வந்தேன். நகைச்சுவைங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து அடிக்கிற கூத்து. அந்த கலாட்டாவே எனக்கு வந்து தொழிலாக மாறிடுச்சு. அதனால் அதை நான் கையில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன். ஆனால் சீரியஸ் தான் நான் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. நகைச்சுவைங்கிறது வீட்டுக்கு வந்தால், வெளியே போனால் நகைச்சுவை, வீட்டுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் லேசாக ஃபேமிலியுடைய ஃபீல் இருக்கும். அதனால் அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உதவ ஆரம்பிச்சு. இப்போ ஒரு கேள்வி நேரத்தில் பாட்டு பாடுவேன். அதுவும் எனக்கு சினிமாவில் இளையராஜா வாய்ப்பு கொடுத்து என்னை பாட வச்சிட்டாரு. அவருக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான்ட்ட பாடினேன். தேவரமன்ல வந்து சீரியஸான கேட்டு கொடுத்தாரு. அதுலேயும் எனக்கு சீரியஸில் ஜெயித்தேன். மாமன்னன் ஒரு படம் வச்சு அதுலேயும் சீரியஸு. இப்போ அதுக்கு பின்னால் இப்போ கேங்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படி ஃபுல் ஆப்போசிட்டு. ஆக ரெண்டுமே உடம்புல இருக்குது. அதனால் ரெண்டுமே நான் தேர்ந்தெடுத்துக்கிறது தான். ரொம்ப நன்றி சார். நன்றி ப்ரோ. தேங்க்யூ. அந்த பாப்பா வெயிட்டிங் ரொம்ப நேரமா. சொல்லுங்க. ஹாய் சார், டிக்கெட் இருக்காது. என்னோட கேள்வி உங்களுக்கு தான் சார். நம்ம ஒரு ரேபிட் ரவுண்ட் ஃபயர் விளையாடலாம் சார். அதான் ஃபயர் ரவுண்ட் சார். ரேபிட் ரவுண்ட் ஃபயர் சார். அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா உங்களுக்கு தோன்ற ஆன்சரை நீங்கள் டக்குன்னு சொல்லலாம் சார். அதாவது நீங்கள் நடிச்ச மூவிலேருந்து நான் ஒரு சில ஹீரோஸோட நேம்லாம் சொல்கிறேன் சார். ஹீரோஸோட நேம் நான் சொல்கிறேன் சார். அவங்கள பற்றி நீங்கள் ஒன் லைனில் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுங்க? அவங்கள பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் சார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் பற்றி சொல்லுங்கள் சார். நான் பேசிக்கலாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர். அவர் படத்தை ரொம்ப பார்த்து சினிமாவுக்கு வந்தேன் நான். அவ்வளோதாம்மா. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பற்றி சொல்லுங்கள் சார். அவர் ரொம்ப சிறந்த மனிதர். அவர் சொல்கிறத அழகாக செஞ்சுட்டு போயிடுவார். யாரையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி. அவர் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். அவருக்கு எல்லாத்தையும் நல்லா பேசுவார், அன்பாக பழகுவார். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பிரபுதேவா மாஸ்டர் பற்றி சொல்லுங்கள் சார். அவர் வந்து வகுத்துல பிறவிலே கர்ப்பப்பையிலே நடனம் ஆடினவர். அவர் என்ன அப்படி அருமையான ஒரு பிறவி. அவர் நல்ல ஒரு தெய்வ ஆன்மீகவாதி, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆள். ஆமாம், பெரும்பாலும் அவர் தரையில் ஆடி நான் பார்த்தது இல்லைம்மா, டாப்பில் ஆடி தான் பார்த்துருக்கேன் அவரை. அப்படி ஒரு பிறவி கலைஞ அவர். அவரை பற்றி சொல்கிறதா இருந்தால் நிறையா இருக்குது. இதுக்கு மேலே இப்போதைக்கு போதும் சார். லாஸ்ட் கொஸ்டின், துபாய் குறுக்கு சந்தை பார்த்திபன் சார் பற்றி சொல்லுங்கள் சார். அவர் அவர் கூட அடுத்த காம்பினேஷன் சீக்கிரம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அவர் கூட சேர்ந்து நடிக்கிற மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. விரைவில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அவர் அருமையான வந்து அதாவது மம்பளுக்கு இருக்குன்னே வந்தவர் என்கிட்ட திரையுலகத்தில். அருமையான அற்புதமான கலைஞன். அவர் கூட நடிக்க போகிறதுன்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்கு எனக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. யா, the last question வந்து லாஸ்ட் क्वेश्चन அது வந்து மேடம் வந்திருக்காங்க. ஆமா, எல்லாரும் சார்பாவும் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். சுந்தர் சி சாருக்கு இந்த क्वेश्चन. சார், நெக்ஸ்ட் வீக் நம்ம கேங்கர்ஸ் படம் ரிலீஸ் ஆக போகுது. எங்களுக்காக இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க எல்லாருமே சேர்ந்து. ஸோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்களும் வடிவேல் சாரும் சேர்ந்து நடிச்சிங்கன்னா அந்த படம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக, எங்களுக்காக அடுத்த வாரம் தான் படம் வரப்போகுது, எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக 2 சீன்ஸ் நீங்கள் ரிவீல் பண்ண முடியுமா? பாட்டு இல்லாமல். நாங்கள் சொல்கிறத விட அந்த சீன் பார்த்துட்டா பெட்டராக இருக்கும். பாருங்கள், இங்கே ஸ்பெஷலாக வந்து நம்ம ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ், எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் எல்லா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம இருக்கிற ஆசிரியர் பெரியவர்கள் எல்லாருக்கும், ப்ரொஃபஸர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சீன் நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி டயலாக்லாம் வடிவேல் இல்லை இது ஆக்சுவலாக வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி படம் ஃபுல்லாக அது மாதிரி வடிவேல் அண்ணனோட ஒரு திருவிழா கொண்டாட்டம் தான் அந்த படம். கேங்கர்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் உட்கார வச்சிட்டோம். அதனால் நெக்ஸ்ட் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் கண்டிப்பாக. யா, இட்ஸ் மொமெண்ட் டு ரிவீல் த. எல்லாரும் இந்த படத்தை தயவு செய்து, இந்த கேங்கர்ஸுங்கிற படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் உட்காந்து பாருங்கள். இதோடைய ரிசல்ட்டு இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். எந்த விமர்சனத்தையும் எதையும் நீங்கள் கேட்க வேணாம். நேராக உட்காந்து தேட்டரில் உட்காந்து பார்த்து குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஏப்ரலுக்கு சுந்தர்ஜி சார் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. வாழ்த்துக்கள். ஓகே, டைம்